மாலை வணக்கம். இந்த கட்டளை உதயநேரி தளவாய் மாடசாமி கோயில் புடைவிழா நிகழ்ச்சியின் 4வது நாள் இன்று மோகனசுந்தரம் திரு ஞானப்பிரகாசம் அவர்களின் சிரிக்க சிந்திக்க சொற்பொழிவு நடைபெற இருக்கிறது. அதற்கு ஊர் பொதுமக்கள் அனைவரும் வந்திருந்து இதை சிறப்பிக்கும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். இப்போது இந்த நிகழ்ச்சி ஆரம்பிக்க உள்ளது. அதற்கு இந்த நிகழ்ச்சிக்கு என்னுடைய அருமை மாப்பிள்ளை சொரிமுத்து அவர்களை தலைமை தாங்க அழைக்கிறேன். அவர்கள் மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறேன். அடுத்தாற்போல இந்த நிகழ்ச்சியின் சொல்லிசை செல்வர் அன்பிற்குரிய மரியாதைக்குரிய திரு மோகனசுந்தரம் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். அடுத்தாற்போல அன்பிற்குரிய இனிய நண்பர் ஞானப்பிரகாசம் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். இந்த நிகழ்ச்சியை தலைமை தாங்கி இப்போது இந்த நிகழ்ச்சியை எனது மாப்பிள்ளை சொரிமுத்து அவர்கள் ஆரம்பித்து வைப்பார்கள். மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய இந்த அருமையான இரவு பொழுதிலே நமது கொடைத்திருவிழாவை முன்னிட்டு நமக்கெல்லாம் ஒரு 3 நாட்கள் கொடைக்காலம் நடந்தாலும் 4வது நாளாக ஒரு ரிலாக்ஸேஷன், ஒரு சிரிக்கவும் சிந்திக்கவும் வைக்கப்பதற்காக நீங்க எல்லாரும் ஐயாவை பார்த்திருப்பீங்க. சன் டிவியில் பட்டிமன்றம் இருந்தாலே ஐயா இல்லாம இருக்க மாட்டாங்க. அப்படி ஒரு அருமையான பேச்சாளர், சிரிக்க சிந்திக்க அருமையா இருப்பாப்புல. ஐயா வந்து யார் நடுவர் வைக்கலாம், நடுவரே பேச ஆள் இருக்காது. அது ஐயா இதுவரை நடுவராக ஆகல. ஐயா நடுவராக இருக்கக்கூடிய தான். ஐயா நடுவராக தான் பேசுறதுக்கு ஒரு ஆற்றல் கொடுத்த வேணும். அப்படி ஒரு செல்வாங்க கல்யாண மாளிகை பார்த்தா ஐயா இல்லாம பார்க்க முடியாது. அது மாதிரி ஒரு திறமை வாய்ந்த 2 ஐயா அவர்களும் மற்றொரு ஜோ அருள்பிராஸ் அவர்களும் நமது கிராமத்திற்கு வருகை தருவது நமக்கெல்லாம் ஒரு பெரும் பாக்கியம். இந்த 2 ஜாம்பான்களும் நமது அடுத்தது இந்த கோயிலுக்கு வந்தது நம்ம இந்த கிராமத்து மனிதர்கள் பெரும் கொடுத்து என்று இவர்களை வருகிற வரவேற்று மற்றும் ரோட்டரி கிளப் முன்னாள் இந்நாள் என்றும் செயலாளர், தலைவர், கவர்னர் அனைவரும் மற்றும் ஊர் பொதுமக்கள் அனைவரையும் இந்த நிகழ்ச்சியை புல் ஏற்பாடு செய்து கொடுத்த மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய நம் மண்ணின் மனிதர் ரொட்டேரியன் டி மயில் பாலசுப்ரமணியன் அவர்களுக்கும் முதற்கண் வணக்கம் மற்றும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்புக்குரிய இந்த கிராமத்தில் வருகை தந்திருக்கிற இந்த கிராமத்து மக்களே, இளைஞர்களே, சிறுவர்களே, இந்த நிகழ்ச்சியை தொடக்க உரை ஆட்சி அமர்ந்திருக்கிற அருமை சகோதரர்களே, எங்கிருந்து இந்த பேச்சை தொடங்கலாம் என்று நாங்கள் ஆரம்பத்திலிருந்தே நினைத்துக் கொண்டே இருந்தோம். எங்களை அறிமுகப்படுத்திய ஐயா அவர்கள் இவர்கள் சிரிக்க வைப்பார்கள், சிந்திக்க வைப்பார்கள் என்பதை அடிக்கடி திருப்பி சொல்லிக் கொண்டே இருந்தார். அதுக்கு என்ன காரணம் என்று சொன்னால், எங்கள் கிராமத்து மக்கள் வெறும் சிரித்து விட்டு கடந்து போய்விட மாட்டார்கள், சிந்திக்க வைத்தாலும் சிந்திப்பார்கள் என்று உங்கள் மீது இருக்கிற நம்பிக்கையை அவர்கள் வெளிப்படுத்தி காட்டினார். இது கோயிலா இருக்கிறதுனால கோயில் சார்ந்த நிகழ்ச்சிகளையே சொல்லலாம் என்று நான் கருதுகிறேன். இப்போ இந்த இடத்துல கடவுள் இருக்காரா இல்லையா? இங்க கடவுள் இருக்காரா இல்லையா? அந்த தெரு முனையில கடவுள் இருக்காரா இல்லையா? உங்க வீட்டுல கடவுள் இருக்காரா இல்லையா? எங்க வீட்டுல கடவுள் இருக்காரா இல்லையா? எல்லா இடத்துலயும் கடவுள் இருக்காருல்ல. அப்புறம் ஏன் கோயிலுக்கு வரீங்க? இந்த ஐயா பாக்குறாரு, இப்பதான் கஷ்டப்பட்டு கூட்டத்தை சேர்த்துக்கிறோம், இவன் வந்தவொடனே ஏன் கோயிலுக்கு வரீங்கன்னு கேட்டு உள்ள கூட்டு இல்ல, நீங்க வரணும், எல்லா இடத்துலயும் கடவுள் இருக்காரு இல்லையா? ஆனா ஏன் கோயிலுக்கு வரோம்? நான் உங்களுக்கு தெரியாதுங்கிறதுக்காக கேட்கல, தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக. நீங்க மாடு பார்த்துருக்கீங்கல்ல,
மாடு நமக்கு என்ன தருது? பால் தருது. பால் எங்க இருந்து வருது? மாடுனுடைய ரத்தம் தான் நமக்கு பாலா வருது. ரத்தம் எங்க இருக்கு? மாட்டுக்கு உடம்பு முழுக்க ரத்தம் இருக்கு. உடம்பு முழுக்க ரத்தம் இருக்குன்னு சொல்லிட்டு காதை பிடிச்சி இழுத்தா பால் வருமா? வாழை பிடிச்சி இழுத்தா பால் வருமா? மடியை பிடிச்சி இழுத்தாதான் பால் வரும். உடம்பு முழுக்க இருக்கிற ரத்தம் மடியின் வழியாக பாலாக வருவது போல் உலகம் முழுக்க இருக்கிற கடவுள் கோயிலின் வழியாக எனக்கு அருள் பாலிக்கிறான். எனவே கோயிலுக்கு வருகிறோம் இல்லையா? அப்போ இன்னைக்கு நீங்க பல விதமான விளம்பரங்கள் விஷயங்களை குறிச்சு நீங்க பல இடங்களுக்கு போறீங்க. இன்னைக்கு இவ்வளவு நேரம் உங்களை பேச்சுக்கு கூப்பிட்டாங்கன்னு சொன்னா, இப்ப தொலைக்காட்சிகள் அது மாதிரி கூப்பிடல. இங்க நிறைய பெண்கள் வந்திருக்காங்க, பல நேரங்கள் இருக்கு. ஒரு பரபரப்பான உலகத்துல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். மெட்ராஸ்ல வந்தீங்கன்னா சில வீட்டுக்குள்ள போனீங்கன்னா வீட்டுக்குள்ள காலையில ஓடிக்கிட்டே இருப்பான். காலையில 8 மணிக்கு சில வீட்டுக்கு போனா வீட்டுக்குள்ளேயே ஓடிக்கிட்டே இருப்பான். அவ்வளவு பரபரப்பா இருப்பான். அதுவும் அந்த வீட்டுல ஸ்கூலுக்கு போற ஒரு குழந்தைச்சு வச்சுங்க, நீங்க செத்தீங்க, ஷூவை காணும், சாக்ஸை காணும், டையை காணும், அதை காணும், இதை காணணுமா. சில தாய்மார்கள் குழந்தைக்கு சோறு விடுறது பார்த்தா நீங்க ஜென்மத்துக்கு சாப்பிட மாட்டீங்க. அப்படி வலிச்சு போட்டு கூத்து தின்னு 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 ஆட்டோக்காரன் வந்துட்டா தின்னு ஆட்டோ வரைக்கும் தொத்திட்டு கூட்டி ஒரு நாள் ஒரு அம்மா அவசரத்துல ஆட்டோக்காரன் கூட்டிடுச்சு. அவன் சாப்பிட்டு சாயந்தரம் வரட்டாட்டு போறான். இவ்வளவு பரபரப்பு இருக்கு. அந்த டையை போட்டு இறுக்கி கட்டி அந்த குழந்தைய கொண்டே ஆட்டோக்குள்ள திணிச்சு அந்த ஆட்டோ கொண்டே அப்படியே ஸ்கூலுக்குள்ள கொட்டி அங்க ஒரு மிஸ் இருக்கும், கீப் குவைட்னும். குழந்தைங்க பேசணும் தான் நம்ம ஸ்கூலுக்கே அனுப்புறோம். அது கீப் குவைட்னும். அதனாலதான் 3:30 மணிக்கு தமிழ்நாடு முழுக்க இருக்கிற எல்லா ஸ்கூல் வாசிக்கு நின்று பாருங்க, பெல் அடிச்ச உடனே எல்லாரும் தீ பிடிச்ச விட்டுறது தப்பிச்சுட மாதிரி ஓடிடுவான். ஏன்னாவது நின்று நிதானமா வந்து பாத்துக்கிறீங்களா? பார்த்தது இல்லை. அப்போ ஒரு பரபரப்பான உலகத்தில் நம்ம வாழும்போது இது மாதிரி ஆலய பிரகாரங்கள்ல உட்கார்ந்து இறைவனை கொஞ்ச நேரம் தரிசிக்கவும் இறைவன் அருள்பாலிப்பதை பெற்றுக்கொள்ளவும் அவசியம் என்பதால் தான் உங்கள் ஊர் பெரியவர்கள் இவ்வளவு சிரமப்பட்டு இப்படிப்பட்ட ஏற்பாடுகளை செய்திருக்கிறார்கள் என்பதை இந்த கிராமத்து மக்கள் அடிப்படையில நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா எதுவும் அது மாதிரி தெரியல, நோக்கம் நமக்கு தெரியாம இருக்கு. இப்ப இங்க சில பெண்கள் வந்திருக்காங்க, பெண்கள் ஏன் தலையில பூ வைக்கிறாங்க? இப்ப வந்ததுல இருந்து நம்மள கேள்வியா கேட்டுக்கிறாங்க. முதல்ல ஏன் கோயிலுக்கு வரீங்கன்னா, இப்ப ஏன் பூ வைக்கிறாங்க? இப்ப பூ வைக்கிறது ஏன் கேட்டா, இப்ப ஏன் வைக்கிறது தெரியாம வச்சிருக்காங்க போல. வாசனைக்கு, அழகுக்கு, மங்களகரமா இருக்கிறது எதோ ஒன்று சொல்லுவாங்க. ஆனா உண்மையில அடிப்படையில் என்ன நோக்கம் தெரியுமா? நமக்கு கோபம் வந்தா மூளை சூடாயிடும். அதனாலதான் கிராமத்துல எல்லாம் கோபம் பார்த்தா அவன் மூளை சூடுக்காரன்னு சொல்லுவாங்கல்ல. சரி, நம்ம கூட சொல்றோம் கோபம் தான் மண்டை காய்ந்து மரியாதை போயிடுன்னு சொல்றோம்ல. கோபம் வந்தா மூளை சூடாயிடும். இதுல யாருக்கு சீக்கிரம் மூளை சூடாகும்னா பெண்களுக்கு தான் சீக்கிரம் மூளை சூடாகும். அதனாலதான் குளிர்ந்த பூக்களை கொண்டு போய் அங்க வச்சு அது சூடாகாம பாத்துக்கிறது. அதனாலதான் சில கோபம் வந்தோட பூ பிச்சு எரியுது பாத்தீங்களா, மூளை சூடாயிடுச்சுன்னு அர்த்தம். அப்போ நம்ம மனசு மூளை இதெல்லாம் சூடாகாம பார்த்துக்கிறதுக்கு பக்குவப்படுவதற்காக நாம் ஆலயத்துக்கு வருகிறோம். அப்படி ஆலயத்தில் வருகிற பொழுது என்னுடைய உணர்வுகள் பக்குவப்படுகிறது என்பதற்காக தான் நம்ம கோயிலுக்கே வரும். யோசித்து பாருங்க. இப்போ எதுவும் அதனுடைய அர்த்தத்தின்படி நடக்கிறது இல்லை. நீங்க ஒண்ணு வேணா பாருங்க, கல்யாணமா நடந்தா அந்த காலத்துல யாராவது கல்யாணத்துக்கு நோட்டீஸ் வச்சா எவன் நோட்டீஸ் வச்சு நம்ம கூப்பிட்டானோ அவன் மண்டபத்து வாசல் நிற்பான், வாங்க 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 கூப்பிடுவோம். இப்ப அதுக்கு ஒரு பொம்மை வச்சிடறான், வந்தா வாங்க வராட்டி போங்க. இல்ல பன்னீர் தெளிக்கிறதுக்கு நம்மளுக்கு நேரம், அது ஒரு விஷயம் வச்சிருக்கோம், பன்னீர் தெளிச்சு நேரம். நம்ம எங்க ஊருக்கார ஒருத்தர் ஃபேன் நினைச்சு அதுக்கு முன்னால போயிருந்தோம், மொத்த பன்னீர் வாங்கிட்டு தொப்ப கட்டையா வந்துக்கிறான். என்ன மாப்பிள்ள ஃபேன் நினைச்சு போயிருந்தேன், எல்லா பன்னீரும் ஏன் மேல அடிச்சுட்டான். ஆக ஒரு பரபரப்பான உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கிற நாம கடவுளை நம்ப வேண்டியது அவசியமா இருக்கு. எப்படி நம்ப வேண்டியது அவசியம் இருக்கு? எல்லா சிக்கல் இருந்தாலும் கடவுளை நம்ப வேண்டியது அவசியமா இருக்கு. ஒருத்தன் ஒரு நாள் ராத்திரி ஒரு பூனையை முழுங்குற மாதிரி கனவு கண்டான். பூனையை முழுங்குற மாதிரி. உடனே அடுத்த நாள் காலையில் ஹாஸ்பிட்டல் போறா, டாக்டர் நேற்று ஒரு பூனையை முழுங்கிட்டேன், நீங்க ஆபரேஷன் பண்ணி வெளியே நடங்க. அந்த டாக்டர் இடையே பூனையை முழுங்கி எவனாவது உயிரோட இருக்க முடியுமா? வேலையை பாருங்க. இல்ல நான் நிஜமா புரிஞ்சுட்டேன், நீங்க வேணா எக்ஸ்ரே எடுத்து பாருங்கண்ணா. உடனே அவன் எக்ஸ்ரே எடுத்து பார்த்து சொன்னான், பூனையெல்லாம் நீ முழுங்கல, போயிட்டு வாங்க. அது சொன்னா இவன் நம்பல. இன்னொரு டாக்டர் போனான், அவனே எக்ஸ்ரே எடுத்து பூனை இல்லைன்ட்டான். இந்த மாதிரி 30 டாக்டர் போயிட்டான். 30 பேர் எக்ஸ்ரே எடுத்து வயிற்றுல பூனை இல்லைன்ட்டான். 31வது ஒரு டாக்டர் போனான். ஒரு மாசத்துக்கு முன்னாடி ஒரு பூனையை முழுங்கினேன், எல்லா டாக்டர் எக்ஸ்ரே எடுத்து பூனை இல்லைங்கிறான். அப்ப அந்த டாக்டர் தான் கண்டுபிடிச்சான் இவன் பூனையை முழுங்கல, முழுங்கிட்டதான் நம்புறான் பாருங்க. அதான் இவங்கிட்ட இருக்கிற பிரச்சனை. அதனால அந்த நம்பிக்கை எடுத்துட்டா போதும்னு சொல்லிட்டு என்ன பண்ணான் இவனே எக்ஸ்ரே எடுத்து எக்ஸ்ரேல இவனே ஒரு பூனை வரைஞ்சி, ஆமாப்பா நீ பூனையை முழுங்கிக்கிற, கரெக்ட் தான் பாடணும். பார்த்தீங்களா, நல்ல டாக்டர் நீங்க எடுத்துட்டீங்க. 30 முட்டா பையன் டாக்டர் எடுக்கல, நீங்க எப்படி எடுத்தீங்க? அவனா எடுக்கலையா? அவன் சொல்லிக்கிறான், அவன் தான் இருட்டில் எடுத்துக்கிறான்ப்பா, பூனை வெளியே வரலாம், லைட் போட்டு எடுத்தான், பூனை வெளியே வந்து கப்பு குடிச்சிட்டான். அப்ப கண்டுபிடிச்ச நீங்க தான் வயிற்றுல இருந்து வெளியே எடுக்கணும். நீ ஒன்னும் கவலைப்படாத, நாளைக்கு தான் ஆபரேஷன் பண்ணி பூனையை வெளியே எடுத்துறேன்னு சொல்லிட்டு கம்பவுண்டர் கூப்பிட்டு சொன்னான். அந்த போறான் பாரு, அவன் பூனையை முழுகல, முழுகிட்டதான் நம்புறான் பாரு. அருமையான டாக்டர், 3 மாசத்துக்கு முன்னாடி உங்ககிட்ட வராத போயிட்டேங்க.
அதுக்கு என்னப்பா இப்பதான் பூனை வெளியெடுத்தாச்சாங்க. அதுக்கு இல்ல டாக்டர், நான் முழுங்கினது கருப்பு பூனை, நீங்க எடுத்துக்கிறது வெள்ளை பூனை, மிச்ச பூனையும் வெளியே எடுங்கட்டான் டாக்டர். அப்போ இதுல எதுக்கு சொல்ல வரேன்னா, ஒரு விஷயத்தை நம்புற விஷயத்துல நம்ம எவ்வளவு தூரம் விஷயத்துல உறுதியா இருக்கணும். கடவுளை நம்புற விஷயத்திலையும் நாம உறுதியா தான் இருக்கணும். இப்போ எல்லா கோயில் வாசல்லையும் யாரும் உட்கார்ந்துருப்பா? எல்லா கோயில் வாசல்லையும் யாரும் உட்கார்ந்துருப்பா? எல்லா கோயில் வாசல்லையும் போனா யாரும் உட்கார்ந்துருப்பா? பிச்சைக்காரன் உட்கார்ந்துருப்பா. உள்ள போற நம்மளும் பிச்சைக்காரங்க தான் இல்லையா? உள்ள போய் கடவுளே நம்ம அதை கூட இதை கூட பிச்சை கேட்கிறோம். நம்ம வெளியே போறோம், நம்ம கிட்ட அவன் பிச்சை கேட்கிறான். நாமளும் உள்ள பிச்சைக்காரங்க தான். ஆனா நல்லா யோசித்து பாருங்க, நமக்கு உரிமை இருக்கிறது போய் கடவுள் இடத்துல, கடவுளே என் குடும்பத்துக்கு இதை கூட அதை கூட கேட்கறது தான். நீங்க திருவிழா நடத்துறீங்க, கடா வெட்டுறீங்க, இதெல்லாம் எதுக்காக செய்வீங்க? எப்படியாவது இறைவன் என்னை ஆசீர்வதிக்க வேண்டும். எது ஆசீர்வாதம் நம்ம நினைக்கிறோம்? நல்ல கார் இருக்கிறது, பங்களா இருக்கிறது, நிறைய கோடி கோடியா பணம் இருக்கிறது ஆசீர்வாதம். அதெல்லாம் ஆசீர்வாதம் இல்லை. எது தெரியுமா ஆசீர்வாதம்? இப்ப ராத்திரி போய் நீங்க படுக்கிறீங்களா, படுத்த உடனே நல்ல தூக்கம் வருதா, அது ஒரு நல்ல ஆசீர்வாதம். சாப்பிட்டா நல்லா செரிக்குதா, அது ஒரு நல்ல ஆசீர்வாதம். பசிக்குதா, அது ஒரு நல்ல ஆசீர்வாதம். நல்ல மனைவி, நல்ல கணவன், நல்ல பிள்ளைகள், நல்ல கோயில் பொறுப்பாளர்கள், நல்ல திருவிழா வாய்த்திருக்கிறதா, இது ஒரு ஆசீர்வாதம். இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை தான் நாம் ஆசீர்வாதமாக கருத வேண்டும் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். சில நேரத்தில் என்ன ஆயிடுதுன்னா, நமக்கு வெறுப்பு வந்துருச்சா, எவ்வளவு கஷ்டப்படுறோம், என்னவோ நினைக்கிறோம், ஆனா எதுவும் நடக்க மாட்டேங்குது. ஆனா இன்னைக்கு இருக்கிற உலகத்துல என்ன சிக்கல், மிகப்பெரிய சிக்கல்னு சொன்னா, இந்த உலகத்துல அன்றாடம் பல விஷயங்கள் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டே இருக்குது. அப்படி நடைபெற்றுக் கொண்டிருக்கும் போது அதை உள்வாங்கிக் கொள்ளுகிற நமக்கு என்ன விதமான உணர்வு நிலையில நாம இருக்கிறோம் அப்படிங்கிறது நமக்கு தெரியல. சில நேரத்துல பாருங்க, சில ஊர்களுக்கு நம்ம போய்தான் கோயில போய் கடவுள்கிட்ட எவ்வளவு வேண்டாம், ஆனா கடவுளே சில பேர் திட்டிட்டு வருவான், நான் இவ்வளவு கேட்கிறேன் ஒன்றும் செய்ய மாட்டாருன்னு சொல்லிட்டு. ஆனால் இங்க இருக்கிற மக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வந்து சேர்த்து கொண்டிருக்கிறீர்கள். அப்படி சேர்ந்ததுக்கு பிறகு உங்களுக்கு இந்த பக்தி மார்க்கத்தை, இந்த கோயில் வளாகத்திலே நீங்கள் பெற்றிருக்கிற இந்த ஆசீர்வாதத்தை உங்க குடும்பத்துக்கு கொண்டு போகணும். சில நேரத்தில் என்ன ஆயிடும்னா, நம்ம நாட்டுல ஒரு சின்ன சிக்கல் இருக்கு. அது என்ன சிக்கல்னா, இப்போ டிவி வந்துருச்சு, எல்லா வீடுகளிலும் டிவி வந்துருச்சு. சீரியலுக்கு எல்லாம் எவனும் வாவான்னு கூப்பிடுறது இல்லை, எல்லாரும் போய் பண்ணலாம். இப்ப நீங்க இருக்கிற எல்லா சீரியல் பாப்பீங்க. நாங்க ஏன் பேசும்போது ஜோக்கு ஒன்று சொல்லணும்னு நீங்க எதிர்பார்க்குறீங்க. இப்ப நிறைய பெண்கள் வந்திருக்கீங்க. இப்ப 2 பெண்களை முன்னால கூப்பிட்டு 2 பேருக்கு 1/2 கிலோ பருப்பு, உப்பு, புளி, மிளகா கொடுத்து 2 பேரும் சாம்பார் வைக்கா, 2 சாம்பார் ஒன்னா இருக்குமா, வேற வேறமா இருக்குமா? வேற வேறமா இருக்குன்னு ஆம்பளைங்க எல்லாம் சொல்றாங்க. ஏன் வேற வேறமா இருக்கு? ஒரே பாயிண்ட்ல வாங்கின பருப்பு, உப்பு, புளி, மிளகா ஏன் வேறமா இருக்குது? கை பக்குவமா இப்படி சொல்லிதான் பகாரமா நம்ம ஏமாத்திருக்கிறாங்க. கை பக்குவம்னு ஒண்ணு கிடையவே கிடையாது தெரியுமா? சமையினுடைய ருசி உப்பில் இல்லை, பருப்பில் இல்லை, புளியில் இல்லை, சமைக்கிற பெண்ணின் மனநிலையில் இருக்கிறது. இப்ப நாங்க எங்க அம்மா சமைக்கும் போது என் பையன் சாம்பார்லாம் பிடிக்கும், பொண்ணு சூடா பொண்ணு வந்துருவான் அப்படின்னு நினைச்சாங்கன்னா அந்த சாம்பார் வேற மாதிரி இருக்கும். அதை விட்டுட்டு சனி வச்சு கொட்டியே வாழ்நாளெல்லாம் விட போகுது அப்படி சொல்லிட்டாங்கன்னா அந்த சாம்பார் வேற வேற இருக்கும். அப்போ சமையலுக்கே மனநிலை முக்கியம்னா, இது மாதிரி ஒரு பேச்சை கேட்கறதுக்கு, இது மாதிரி ஒரு கூட்டத்தில் வந்து அமர்வதற்கு நிச்சயமாக மனநிலை அவசியம். அந்த மனநிலைக்கு எது நம்மளை கொண்டு வருது? இந்த மாதிரி ஆலய பிரகாரங்களை நம்ம கூடும்போது தான் நம்ம மனசு உற்சாகப்படுகிறது என்பதை காட்டிலும் ஆனந்தப்படுகிறது. கடவுள்கிட்ட போய் இதை கூட இருக்கணும். ஒரு பிச்சைக்காரன் என்ன பண்ணா, ஒரு கோயில் வாசல் உட்கார்ந்து இருப்பான். அவனுக்கு ஒரு நாளைக்கு 60 ரூபாய் 70 ரூபாய் அவ்வளவுதான் நம்ம போடுவோம். ஒரு 10 ரூபாய் 8 நாள் 4 நாள் போடுவோம். ஒரு நாளைக்கு ஒரு 60 ரூபாய் வரும். ஒரு நாளைக்கு ஏதோ ஞாபகத்துல என்ன பண்றான்னா, ஒரு சாராய கடை வாசல்ல போய் உட்காந்துட்டான். ஒரு நாளைக்கு ஏதோ ஞாபகத்துல என்ன பண்ணா, ஒரு சாராய கடை வாசல்ல போய் உட்காந்துட்டான். அங்க போதையில வருவான்ல, எவ்வளவு போடணும்னு தெரியாது. ஒருத்தர் 10 ரூபாய் போட்டான், ஒருத்தர் 20 ரூபாய் போட்டான், ஒருத்தர் 200 ரூபாய் போட்டான், ஒருத்தர் 2000 ரூபாய் காலையில போட்டான். கொஞ்ச நேரத்துல அவனுக்கு 7000 ரூபாய் சேர்ந்துச்சு. அவன் அந்த 7000 ரூபாய் எடுத்துன்னு அந்த கோயிலை பார்த்து சொல்லிக்கிறான், கடவுள் அந்த சாராய கடை பார்த்து சொல்லிக்கிறான், கடவுளை நீ இங்க இருக்கிறியா, இவ்வளவு நாள் அங்க இருக்கிறேன்னு நினைச்சு நான் அங்க உட்காந்துனேன். அப்போ எங்க நமக்கு ஜாஸ்தியா கிடைக்குதோ அங்கதான் கடவுள் இருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கு. இப்ப நல்லா யோசித்து பாருங்க, இந்த உலகத்துல கடவுள் இல்லைன்னு சொல்றவங்களும் இருக்கிறாங்க, இருக்கிறான்னு சொல்றவங்க இருக்காங்க. அப்போ நம்ம எல்லாம் பக்தியா நம்புறோம், கடவுளை நம்புறோம், கடவுள் நமக்கு அருள் பாலிக்கிறார் நம்புறோம். ஆனா சில பேர் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப இருக்கிறாருங்கிறதுக்கு எது தெரியுமா ஆதாரம்? இல்லைங்கிறதான் ஆதாரம். என்ன சார் இது இல்லைங்கிறவனை போய் ஆதாரம் சொல்றீங்க, எப்படி தெரியுமா சொல்ல? இப்ப நான் இது என்னன்னு கேட்டா நீங்க என்ன சொல்லுவீங்க? இது என்னன்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க? இது ஒரு பேனான்னு சொல்லுவீங்க. இப்போ இது என்னன்னு நான் கேட்டா இது ஒரு பேனா நீங்க சொல்லுங்க. சோ கொஸ்டின் ஃபர்ஸ்ட், கேள்வி முதல்ல, பதில் அப்புறம். இப்ப நீங்க அத்தனை பேரும் இது பூனைக்குட்டி இல்ல அப்படின்னு பதில் சொல்லிங்கன்னா நான் என்ன கேள்வி கேட்டிருப்பேன்?
இது பூனைக்குட்டியா அப்படின்னு கேட்டிருந்தாதான் நீங்க இது பூனைக்குட்டி இல்லைன்னு சொன்னீங்க. எப்போதுமே கேள்வி முதல்ல, பதில் அப்புறம். அப்போ கடவுள் இல்லைன்னு ஒருத்தர் சொல்ல ஆரம்பிச்சிருக்கானோ அவனுக்கு முன்னாலே யாரோ ஒருத்தருக்கு கடவுள் தோன்றி நான் இருக்கிறேன் என்பதை உறுதிப்படுத்தி இருப்பார். எனவே இருக்கிறேன் என்கிற கேள்வி வந்ததற்கு தான் இல்லைங்கிற ஆர்குமெண்டே வந்திருக்கும். இருக்கிறார் என்று சொல்லி நாம் எல்லாம் இங்க கூடி நிற்கிறோம், உட்கார்ந்து இருக்கோம். இப்ப என்ன சிக்கலாயிருந்தா தொலைக்காட்சிகள்லாம் வந்ததுக்கு பிறகு இப்ப நீங்க நிறைய சீரியல்லாம் பாப்பீங்கல்ல, சீரியல்லாம் பாப்பீங்களா பார்க்க மாட்டீங்களா? ரொம்ப எல்லாம் நல்ல பிள்ளைங்க மாதிரி அமைதியோ. சிலர் சொல்லுவாங்க நான் பார்க்க மாட்டேன் சார், வீட்டில் பார்த்துருப்பாங்க, நான் போகும்போது வரும்போது அப்படி பார்ப்பேன். சில பேர் சொல்லுவாங்க அந்த ஒரு சீரியல் மட்டும் நான் பார்ப்பேன், ஏன் அவளுக்கு என்ன கெதியாகுதுன்னு பார்க்கணும், அது வரைக்கும் நான் பார்ப்பேன். எல்லாரும் இப்போ சீரியல் பார்ப்பீங்க இல்லையா? இப்போ நான் ஒரு 5 ஸ்டேட்மெண்ட் சொல்றேன். நான் சொல்ற ஸ்டேட்மெண்ட் நீங்க பார்க்குற சீரியல்ல வரலன்னு சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு இப்போ ஒரு 1000 ரூபாய் பிரைஸ் கொடுத்துடலாம். ஓகேவா? நான் ஒரு 5 ஸ்டேட்மெண்ட் சொல்றேன், சொல்லவா? நான் ஒரு 5 வசனம் சொல்றேன். இந்த 5 வசனமும் நான் பார்க்குற சீரியல்ல வரலன்னு நீங்க சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு 1000 ரூபாய் பிரைஸ். சொல்லவா? அந்த குடும்பத்தை நான் பிரிக்காம விட மாட்டேன், அந்த கல்யாணத்தை நான் நிறுத்தாம விட மாட்டேன். மீறி கல்யாணம் நடந்துச்சுன்னு வச்சுங்க, அந்த முதலிரவை நான் தடுத்தே தீர்வேன். அதுவும் வந்துச்சுன்னு நினைச்சுங்க, அந்த கருவை நான் கலைக்காம விட மாட்டேன். மீறி அதுவும் வந்துச்சு, அந்த குழந்தைய நான் கடுத்தாம விட மாட்டேன். இது இல்லாம ஒரு சீரியல் இருக்குதா? அப்ப என்ன சொல்ல வரார்கள்? இன்னைக்கு நம்ம வீட்டுக்குள்ளேயே இதெல்லாம் கெடுறதுக்கு வந்துருச்சு. டிவி சீரியல் விட்டுருங்க, விளம்பரங்கள் எடுத்துங்க. ஒரு பையன் போய் ஒரு பொண்ணு கூட கேட்கறான், நீ காப் சாப்பிட வரியான்னு. ஒன்னு அவன் சொல்றா, நீ பண்ணி சரியா வளர்க்க மாட்டேன், அதனால அவன் கூட வரமாட்டேன்னா. ஒன்னு நான் அடுத்த நாள் ஏதோ ஒரு பேர் சேர்த்து வளர்க்குறான், அடுத்த நாள் அந்த பொண்ணு அவனோட காப் சாப்பிட போறான். இப்ப அவன் என்ன நினைச்சு இந்த விளம்பரத்தை போடுறான்னா, இப்படி போட்டா நிறைய பேர் இந்த பேஸ்ட்டை வாங்குவாங்கன்னு நினைச்சு அவன் போடுறான். நம்மால் என்ன நினைச்சு இந்த பேஸ்ட்டை வாங்குறோம், ஓ இந்த பேஸ்ட்டை பல்லு வளர்க்கலாம், நிறைய பேர் நம்மளோட காப் சாப்பிட வருவாங்க போறதுன்னு நினைச்சுக்கிறான். இல்ல இதுதான் சிக்கல். இது கூட பரவாயில்ல, எங்க வீட்டு டிவியா இல்லைன்னா கல்லெடுத்து வச்சுவோம், இன்னொரு அட்வர்டைஸ்மெண்ட் போறோம். எவ்வளவு ஒரு நம்மளை எவ்வளவு மோசமா நினைச்சிருக்காங்க பாருங்க. இப்ப நம்ம வீட்டுல இருந்து ஒரு பொண்ணு வீட்டை விட்டு போயிட்டா அதை எவ்வளவு அசிங்கமா நம்ம நினைப்போம் இல்லையா? அது ஒரு கேவலமா நினைப்போம். ஒரு டிவிசி ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் காட்டுறான், ஒரு பொண்ணு ராத்திரி வீட்டை விட்டு ஓடுறான், அவங்க லவ்வர் காரை வச்சு நிக்கிறான், இவ கார்ல ஏறா, இவ ஏறதுக்கு முன்னால அவங்க அப்பா கார்ல ஏறி உட்காந்து ஓடுறதான் ஓடுறத ஸ்வீட் சாப்பிட்டு அப்புறம் ஓடுன்றான். இவனா ஒரு அப்பனாக ஏன்னா ராத்திரி 12 மணிக்கு எங்கடி போன நாயன்னு அவளை விட்டாங்க, அவ ஏறதுக்கு முன்னாடி இவ ஏறி உட்காந்துன்னு. அப்ப என்ன சொல்ல வரான்? இந்த ஸ்வீட் சாப்பிட்டா வீட்டை விட்டு ஓடுவாங்கன்னு சொல்ல வரேன்னா, நீங்க நன்றாக யோசித்து பாருங்கள். இந்த சமுதாயத்தில் அன்றாடம் நம்மை கெடுக்கக்கூடிய 1000 சிக்கல்கள் வந்து கொண்டிருக்கிறது. அதிலிருந்து நம் மனசை சுத்தப்படுத்திக் கொள்ளுகிற ஒரு இடமாக இந்த ஆலய வளாகம் அமைந்திருக்கிறது. இங்க 2 மணி நேரம் 3 மணி நேரம் நாங்க வந்து இங்க பேசுறோம்னு சொன்னா, இந்த பேச்சுலாம் உங்களுக்கு புதுசா ஒரு விஷயம். ஏன் கோயிலுக்கு வரும்? புது விஷயம்லாம் ஒண்ணும் கிடையாது இல்லையா? இப்ப நீங்க நான் அன்றாடம் நீங்க பாக்குற விஷயத்தை நாங்க சொல்றோம். இருந்தாலும் ஏன் எங்க 2 பேரும் அங்க இருந்து கூட்டு வந்துக்கிறாங்க? ஏன் கூட்டு வந்துக்கிறாங்க? நாங்க சின்ன வயசுல ஒரு வீட்டுல கொடுத்துன்னு வந்தோம், 12 கொடுத்துனோம். இந்த 12 கொடுத்தோம்லையும் வெள்ளிக்கிழமையான பூஜை நடக்கும். அப்ப இந்த பித்தளை பாத்திரத்தை விளக்குறதுக்குன்னு ஒரு கேள்வி வரும். அது வந்து இந்த பித்தளை பாத்திரத்தை புளியை வச்சு நல்லா தேய்க்கும். பாத்திரம்லாம் பளபளன்னு ஆயிடும். அடுத்த வாரம் திருப்பி கருப்பாயிடும், திருப்பி புளியை வச்சு தேய்க்கும். ஒரு நாள் அந்த பாட்டி கிட்ட கேட்டேன், பாட்டி வாரம் நீ வர புளியை வச்சு தேய்க்கிற, பாத்திரம்லாம் பளபளப்பாயிடுது, அடுத்த வாரம் திருப்பி கருப்பாயிடுது, திருப்பி புளியை வச்சு தேய்க்கிற, பளபளப்பு புளியிலேருந்து வருதா பாத்திரத்துலேருந்து வருதான்னு. அதுக்கு அந்த பாட்டி சொல்லி, இதெல்லாம் ஏன்டா கேட்குறேன், நானே விதியேன்னு வேலைக்குறேன், அது எங்கேருந்து வருதுன்னு எனக்கு என்னடா தெரியும். இல்லை பாட்டி, பளபளப்பு புளியிலேருந்து தான் வருதுன்னா அந்த புளியை கொண்டு வந்து இந்த பிளாஸ்டிக்ல தேய்ச்சாலும் இந்த பளபளப்பாகணும், இந்த உட்டுல தேய்ச்சாலும் பளபளப்பாகணும், அந்த இரும்புல தேய்ச்சாலும் பளபளப்பாகணும். ஆனா பித்தளை பாத்திரத்துல தேய்ச்சா மட்டும்தான் பளபளப்பு வருதுன்னா பளபளப்பு பித்தளை பாத்திரத்துக்குள்ளேயே இருக்குது. அப்ப வெளியே கொண்டு வர வேலையை தான் எது செய்யுது? புளி செய்யுது. அது மாதிரி நாங்க 2 பேரும் புளியை வச்சு தேய்க்க வந்திருக்கோம். நீங்க பளபளப்புன்னு ஆயிடுவீங்க. அடுத்த ஒரு திருப்பி திருவிழா திருப்பி யாராவது 2 பேர் வந்து புளி வச்சு தேய்ப்பாங்க. நான் ஒரு 1/2 மணி நேரம் தேய்ப்பேன், அடுத்தது இவர் ஒரு 1/2 மணி நேரம் தேய்ப்பாங்க. இவங்க பளபளப்பு ஆயிடும். ஆனா இந்த பளபளப்பை பாதுகாத்துக்கிறது தான் கோயிலுக்கு நாம வரும். எனவே இத்தனை செலவுகள், இத்தனை பிரம்மாண்டங்கள், இத்தனை ஏற்பாடுகள் எதற்காகன்னு சொன்னா, இங்கே நாம் இந்த பளபளப்பை பெற்று கொண்டு போய் சமுதாயத்தில் நல்லவர்களாக வல்லவர்களாக வாழ வேண்டும்ங்கிற அவசியம் தான் மிக மிக முக்கியமானது. அப்போ நீங்க நன்றாக யோசித்து பாருங்கள், ஒரு ஆலயம் இத்தனை ஏற்பாடுகளை செய்து இத்தனை பேர் வெளியூர் இருந்து அழைத்து கொண்டு வந்து உங்களுக்கு பேச வைக்கிறது என்ன காரணம்? எப்படியாவது உங்களுக்குள்ள இருக்கிற பளபளப்பை வெளியே கொண்டு வந்துடணும் என்பதுதான் இந்த பெரியவர்களுடைய ஆசை. அந்த ஆசையின் அடிப்படையில் தான் நாங்கள் இங்கே வந்திருக்கிறோம். ஒரு செய்தி உங்களுக்கு என்ன சொன்னா, நான் தொலைக்காட்சியை நான் கிண்டல் பண்ண நினைக்காதீங்க. நமக்கு இருக்கக்கூடிய இயல்பான எண்ணம் என்னன்னு சொன்னா, எதையுமே நாம சரியா புரிஞ்சுக்கிறது இல்லை, சரியா உள்வாங்கிக்கிறது இல்லை. இப்ப நீங்க யோசித்து பாருங்க, ஒரு புதுசா ஒரு புடவையோ ஒரு சுடிதாரோ ஒரு பெண்ணு கட்டிட்டு காலேஜுக்கோ ஸ்கூலுக்கோ போயிட்டா, அன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ள இது யார் புதுசா எங்க வாங்கினு கேட்கணும். கேட்கலன்னா இவ செத்தே போவான்.
நான் புதுசு கட்டி போட்டுருக்கேன், யாரும் கேட்க மாட்டாங்க பாருங்க. அவன் சாப்பிட்டுட்டு எவனும் கேட்கவே மாட்டான், விடு கேட்காத. நாம கடைக்கு போறோம், நாம 1 மணி நேரம் செலவு பண்ணி ஒரு பொருளை வாங்குறோம், அது அடுத்தவங்க அங்கீகரிக்கணும்னு நீங்க ஏசப்படுறோம். யோசித்து பாருங்க, அங்கதான் நாம் தோற்று போக ஆரம்பிக்கிறோம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நீங்க மெட்ராஸ் எல்லாம் வந்தீங்கன்னா புடவைகள்லாம் போனா என்ன கூட்டம் இருக்கு, வெளியே சேர்லாம் போட்டுக்கிறான். யாருக்குன்னா வீட்டுக்காரங்க, அவங்க போய் அதில் உட்காந்துக்கணும், இவங்க உள்ள போய் உழுந்து வாங்கி கீறி எடுத்துட்டு வெளியே வரும். அப்ப என்ன இவ்வளவு, அது கூட அங்க அந்த புடவை கடைக்காரங்க தான் ஒரு பொறுமைக்கு அவார்டு கொடுக்கும். அத்தேடு அத்தோட அந்த ரேக்கில் இருக்கிறது மொத்தத்தை அள்ளி போட்டோன்னா இது ஒன்றும் நல்லா இல்லை, அந்த அக்கா கட்டிங்கிறது மாதிரி போடணும் கட்சி, அத்தை தான் கட்சி போகணும். அப்போ அது புடவை கட்டணும். இப்போ அடுத்து ஜாக்கெட் எடுக்கிறதுக்கு ஒரு கூட்டு, அந்த தீப ஆராதனை காட்டுற மாதிரி இப்படி வச்சுனே போவோம், கப்பு புடி நம்ம கஷ்டம் தெரிஞ்சுதான் எவனோ இப்போ அட்டாச் ஜாக்கெட்டுன்னு விட்டான். ஆம்பளைங்களுக்கு ஒரு 1/2 மணி நேரமாவது மிச்சமாகட்டும்னு சொல்லிட்டு இப்போ இவ்வளவு கஷ்டப்பட்டு நம்ம ஒரு புடவை எடுத்து கட்டுறதுக்கு என்ன காரணம்? இந்த சமுதாயத்துல நாம் ஒரு அங்கீகாரம் பெற வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம். அந்த அங்கீகாரம் எப்படிப்பட்ட அங்கீகாரமாக இருக்க வேண்டும்? நம்ம குடும்பத்துக்கு, நம்ம உறவுகளுக்கு, நம் சொந்தங்களுக்கு, நம் ஊருக்கு நாம் அடையாளப்படுத்தப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். அப்படி அடையாளப்படுத்தப்பட்டவர்களால் இருக்கக்கூடிய ஒரு காட்சி தான் இன்றைக்கு நீங்கள் எல்லாம் கூடியிருக்கிறீர்கள். நாங்க இத்தனை நேரம் வந்துட்டாங்க வாங்கன்னு கூப்பிட்டீங்க. உங்களுக்கு தெரியும் எப்படி நம்ம போற வரைக்கும் போக மாட்டாங்க, ஊர்ல இருந்து வந்து நாங்க பேசிட்டு தான் போவாங்க. 6 முறை நீங்க வந்திருக்கீங்க. அப்போ இங்க வந்துட்டு போகும்போது வந்த வண்ணமாகவே போய்விடக்கூடாது. வந்தாங்க, வெளியூர்ல இருந்து இது வரைக்கும் தெரியாத ஒரு 2 செய்தி எனக்கு சொன்னான், சந்தோஷமா சிரிச்சேன். வாழ்க்கையில நான் இன்னையிலிருந்து ஒரு மாற்றத்தை காண்பேன் என்று நீங்கள் சொல்வீர்கள் என்று சொன்னால் எங்கள் பயணம் வெற்றி, இந்த பெரியவர்கள் முயற்சி வெற்றி. தொடர்ந்து அண்ணன் பேசுவார் என கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். விழா நாள் அன்று எங்களை இங்கே பேச அழைத்த ஐயா மயில் பாலசுப்ரமணிய ஐயா அவர்களுக்கும், எங்களை இங்கே அறிமுகப்படுத்திய அண்ணன் சொரிமுத்து அவர்களுக்கும், அருகிலே அமர்ந்து ஆதரவு தந்து கொண்டிருக்கும் அண்ணன் கணபதி அவர்களுக்கும், கோயில் நிர்வாகிகளாக இருந்து அமர்ந்து இந்த விழாவை இனிதை நடத்தி கொண்டிருக்கின்ற பெரியவர்கள், எங்களை சென்னையிலிருந்து எங்கள் இருவரையும் அழைத்துக் கொண்டு தானங்களோடு வந்து இந்த விழாவுக்கு எங்களை அழைத்து சிறப்பு செய்யும் அன்பு சகோதரர் திரு செல்வகுமார் அவர்களுக்கும், இங்கே குழுவில் பெரியவர்களுக்கும் தாய்மார்களுக்கும் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். சாதாரணமா தமிழ்நாட்டில் யாராவது வணக்கம் சொன்னா திருப்பி சொல்லணும். நான் உங்க எல்லாருக்கும் வணக்கம் சொன்னேன், நீங்க எல்லாரும் சும்மா இருக்கீங்க, ஒரு 200 பேர் இருக்கீங்க, எல்லாரும் சேர்ந்து சொன்னா கலவரம் மாதிரி இருக்கும். அதனால எல்லாரும் கை தட்டிட்டீங்கன்னா நான் அதை வணக்கம். இதுலயே ஒரு 10 பேர் கட்டாம உட்கார்ந்துருக்கீங்க. ஏன்னா சில பேர் நினைப்பாங்க, நீ பேசி நாங்க தட்டோம், நீ சொல்லி நான் தட்டுறீங்க. அதாவது கை தட்ட சொன்னது எதுக்காக இல்லை, அதான் வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும்னு ஒரு பழமொழி இருக்கு தெரியுமா? அமெரிக்காவில் ஒரு ஆராய்ச்சியில கண்டுபிடிச்சிருக்கான். என்னன்னா, நீங்க அடிக்கடி கை தட்டி பாருங்க, இந்த உள்ளங்கையில் இருக்கிற நரம்புகள் எல்லாம் தூண்டப்பட்டு ஒரு புத்துணர்வு பெற்று உங்க ஆயுசு 10 வருஷம் எக்ஸ்ட்ராவா வருமா. அதனால யாருக்கு எக்ஸ்ட்ராவா 10 வருஷம் இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க கை தட்டுங்க. அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. நம்ம தொழில்நுட்பங்களை அறிமுகப்படுத்துறது நான் கூட பயந்துன்னு இருந்தேன், அவர் என்னெல்லாம் சொல்லிட்டு வரணும். ஏன்னா இன்னைக்கு தான் நான் அவரை பார்த்தேன். அவர் என்ன யூடியூப்லாம் பார்த்துருக்காரு. சில இடத்துல அறிமுகப்படுத்துறது ரொம்ப பெரிய கலைங்க. சில பேருக்கு அறிமுகப்படுத்தவே தெரியாது, நம்மளே நிறைய பேருக்கு தெரியாது. இவ்வளவுதான் அறிமுகப்படுத்தணும். சில விழாவை நம்மளை உட்கார வச்சுட்டு இதோ மோகன சுந்தரம் வந்திருக்கிறார், இதோ மோகன சுந்தரம் வந்துட்டாரு
நம்மளை பற்றி அறிமுகப்படுத்துறேன்னு ஏதோ சொல்லுவாங்க, நமக்கு பயமா இருக்கும். இதெல்லாம் நம்ம இல்லையே, அந்த அளவுக்கு ஆகா ஓஹோன்னு. இந்த அறிமுகப்படுத்துறதுன்றது ஒரு கலை. சார் என் ஃப்ரெண்டு அவன் ஃப்ரெண்டு கிட்ட அறிமுகப்படுத்துறான். ஒன்றும் இல்லை, மோகன சொல்றான், பட்டிமன்றம் பேசுவார் தான் முடிவு வச்சு. இதெல்லாம் பண்ணிட்டான் சார், அவன் ஃப்ரெண்டை கூட்டி என்ன கூட்டிட்டு போயிட்டு யார் கேட்டா அவன் என்ன பார்த்து தெரியலன்னு நமக்கு அவமானமா போயிடுச்சு. ஏய் நல்லா பாடுறான். அவன் திருப்பி உடுத்து பார்த்தான், தெரியலன்ட்டான். அப்போது சொல்லியிருக்கலாம் பட்டிமன்றம் பேசுவாருன்னு, அதுவும் சொல்லலை. ஏய் நல்லா பாடுறா, டிவியில் வருவாருடா அப்படின்னா. அவன் என்ன அப்படியே உத்து பார்த்துட்டே இருக்கான். எந்த சேனல்ல இந்த ஆள் வருவான், என்ன ப்ரோக்ராம்ல வருவான், குங்குமம் போட்டு வச்சிருக்கான், ஜோசியம் சொல்லுவானா காலையில் வந்து, இல்லை வந்து பாட்டு டெடிகேட் பண்ணுவானா, இல்லை நைட்டு 11 மணிக்கு மேலே இந்த மாத்திரை விற்கிறான் இல்லை அவனா அப்படியே யோசிக்கிறான். அப்புறம் மோன சொல்லணும் பட்டிமன்றம் ஆச்சு, பட்டிமன்றம்லாம் நான் பார்க்க மாட்டேன்ட்டான். நமக்கு அவமானமாக போயிடுச்சு. அது அறிமுகப்படுத்துறதுக்கே ஒரு அழகு இருக்கு. நம்ம நண்பர் அருள் பிரகாஷ் ரொம்ப அற்புதமாக ஆரம்பித்தார் திருக்கோயிலை பற்றி. நீங்கள் ஏன் வந்தீங்க கோயிலுக்கு, ஏன் மரணம் கோயிலுக்கு, கடவுள் இங்கே தான் இருக்காருன்றது தெளிவாக இருக்கணும். உங்களை இன்னும் கூட சார் நிறைய பேருக்கு கோயிலுக்கு போகிறோம், ஆனால் சாமி எப்படி கும்பிடணும்னு இன்னும் கூட நிறைய பேருக்கு தெரியாது. நீங்கள் கோயிலுக்கு போயிட்டு சாமியெல்லாம் கும்பிட்டு கடவுள்னு வெளில வந்துடாது, கொஞ்சம் உட்கார்ந்து தமாசா வேடிக்கை பாருங்க, ஒவ்வொருத்தரும் எப்படி கும்பிடுறாங்கன்னு பாருங்க. உண்மையிலேங்க மனுஷங்களை புரிஞ்சுக்கிற இடமே கோயில் தாங்க. எவ்வளோ பேர் அமைதியாக போய் கும்பிடுறாங்க, எவ்வளோ பேர் அவசரமாக போய் கும்பிடுறாங்க, எவ்வளோ பேர் கும்பிடுற மாதிரி நடிக்கிறாங்க, எல்லாம் தெரிஞ்சிடும் சார். கோவிலில் கும்பிடும் போது கோயில் எதுக்கு போகிறோம், அந்த அந்த திருவுருவத்தை மனசுல ஏற்றணும். நீங்க கற்பூர ஆராதனை காமிக்கணும்ல, எந்த திருக்கோயில் உள்ள போனாலும் அந்த கற்பூர ஆராதனை காமிக்கும் பொழுது அந்த திருவுருவத்தை மனசுல ஏற்றிக்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம், கற்பூர ஆராதனையில காமிக்கும் போது அந்த திருமுகத்தை, அந்த கடவுளோட முகத்தை மனசுல வாங்கணும், கும்பிடணும், கண்ணை திறந்து. நிறைய பேருக்கு கும்பிட தெரியாது சார். அந்த கற்பூரத்தை எடுத்து போகும்போது கண்ணை இறுக்கமா முடிக்கும். இருக்கு இறுக்கமா முடியும், வீட்டையே இறுக்கமா முடிக்கலாமே. அந்த உருவத்தை பார்த்து சாமியை இன்னைக்கு நான் பார்த்தேன், பார்த்துட்டு நாளைக்கு சென்னைக்கு போயிடுவேன். நாளைக்கு திடீர்னு நினைச்சுன்னா கூட எனக்கு தெரியும். ஏன்னா உருவத்தை உள்ளத்துல வாங்குது, அதுதான் இறை வணக்கம். நிறைய பேருக்கு அது தெரியாது. நீங்க எந்த ஊர்ல அமெரிக்கா கூட போங்க சார், கண்ணு மூடி இருங்க, அந்த திருவுருவம் தெரியும், தெரியணும். கண்ணை மூடிக்க கூடாது. சில பேரை பார்த்துக்கிட்டீங்களா, ஐயரே கற்பூரத்தை எடுத்து சாமி கிட்ட போகும்போது இவன் டென்ஷன் ஆகிடுவான். பார்த்துக்கிட்டீங்களா, பேக்கெட்டில் விட்டு இப்படிலாம் என்னன்னா தேடலாம் சார். 2 ரூபாவும் 5 ரூபாவும் ஒரே சைஸ் இருக்குது. ஐயர் கிட்ட வரும்போது 5 ரூபாவா வந்துச்சுன்னா நஷ்டமாயிடுமே. 2 ரூபா சில பேர் அதுக்கே கடவுள் கிட்ட வேண்டிதான், இந்த வாட்டி 2 ரூபா வந்தா நல்லா இருக்கும். கியூல நிற்கும் போதே தெரிஞ்சிருங்க. அதுலேயும் பாருங்க, ஆம்பளை கியூ பார்த்துருக்கீங்களா, பெண்கள் கியூ பார்த்துருக்கீங்களா? ஆம்பளை கியூல பார்த்தீங்கன்னா முன்னி நிற்பாங்க ஆம்பளை. ஏன் வீட்டில் வேற மாதிரியே தான் மனசுக்குள்ளேயே வேண்டிப்பான். கியூல நிற்கும் போது ஆண்டவா அடுத்த பிறவின்னு ஒன்று இருந்ததுன்னா ஆடு மாடு எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, ஆம்பளையா மட்டும் வேணாம். தயவு செஞ்சு எங்கள் அம்மா கிட்ட இருந்து என் ஒய்ஃபை காப்பாற்று, என் ஒய்ஃபு கிட்ட இருந்து எங்கள் அம்மாவை காப்பாற்று, அந்த 2 இருந்து என்னை காப்பாற்று வேண்டிப்பான். ஆனால் லேடிஸ் சார் அவங்களுக்கு எந்த கவலையும் இல்லை. நகை கடை, புடவை கடை, கோவில் எல்லாம் ஒன்று. அந்த லைன் நிற்கும் போதே பாருங்க பல பேசிக்கினே போவாங்க. ஐயர் ஆரம்பிச்சுக்கா இருந்தாலும் அப்படியே பேசிட்டு போவாங்க. பேசிட்டு போயிட்டு கிட்ட போனோடனே ஐயர்கிட்ட என்ன சாமி போன வெள்ளிக்கிழமை காணும் டிரான்ஸ்ஃபர் ஆகிட்டேன்னு நினைச்சினேன் அப்படின்னு ஐயருக்கு பக்குன்னு இருக்கும். ஏற்கனவே அவர் டிரான்ஸ்ஃபர் பண்ண போறாங்கன்னு பயத்தில் இருக்காரு. அந்த மாதிரி எனக்கு ஒரு அம்மா சார், அது பாவம் தேங்காய் வாங்கிட்டு வீட்டுக்கு போகுது, தேங்காய் தான் வாங்கி போறேன்னு பிள்ளையார் கூடிக்க வந்துச்சு, கொடுத்துது அர்ச்சனை. ஆனால் கொடுக்கும்போது நானும் பார்த்தேன், பெரிய தேங்காய் கொடுத்தாங்க. அவர் நிறைய கூட்டம், அவர் என்ன பண்ணார், பூசாரி எல்லாத்தையும் அர்ச்சனை பண்ணிட்டு இந்த அம்மாக்கு வேற தேங்காய் கொடுத்தாரு சின்னதா. அதாவது உள்ள போகும்போது தான் அது வெறும் தேங்காய், வெளியில வரும்போது அது பிரசாதம்.
எந்த ஒன்றுலாம் கிடையாது. சாமியால் ஆசீர்வதிக்க பிரசாதம், அந்த நம்பிக்கை வேணும். இந்த அம்மா குருமாக்கு வாங்கி போகுது, அதில் பெரிய தேங்காய் வாங்கிடுச்சு, ஐயர் மாற்றி சின்ன தேங்காய் மூடி கொடுத்துட்டாரு. டென்ஷன் ஆயிடுச்சு. சாமி நான் கொடுத்த தேங்காய் இது இல்லை அப்படின்னு. ஒன்று அவரு இல்லைம்மா என் அப்பா கொடுத்துருக்குறேன் எடுத்துப்போம்மா, பரவாயில்ல. என்ன பரவாயில்ல, விற்கிற வேலை வாசலில் 30 ரூபா கொடுத்து தேங்காய் வாங்கிட்டு வந்தா நீ மாற்றி மாற்றி கொடுத்துருக்குற, கண்ணை எங்கே வச்சுருக்குறேன்னு யாரு அவருக்கு வாசலையும் நீங்கள் சண்டை, கண்ணை எங்கே வச்சுருக்குறேன். அவரு சரிம்மா அட்ஜஸ்ட் பண்ணிக்கம்மா, அடுத்த வாரம் வேணாலும் வரும்போது பெருசாக தரேன்னாரு. ஓ இப்படிதான் ஆள் மாற்றியாலும் தேங்காய் கொடுத்துருக்கியா, உன்னை சாமி தான் கூலி கேட்கணும். அது பக்தி இல்லை. பக்தின்றது உள்ள இருந்து வெளில வர்றது பிரசாதம். நம்ம கோயிலில் மட்டும்தான் சார். இனிமேலாம் நம்ம எல்லாரும் பாருங்க கஷ்டப்பட்டு கும்பாபிஷேகம் பண்ணுறோம் 12 வருஷத்துக்கு ஒரு வாட்டி. ஆனால் ஒரே வருஷத்தில் அந்த கோயிலை எல்லாம் பாடுபட்டு நம்புறான் சார். வேற எந்த மதத்துலேயும் கோவிலில் அவ்வளோ போர்டு இருக்காது, நம்ம கோயிலில் தான். தயவு செய்து வரிசையில் இருக்கவும், ஏன்னா நிற்கிறது. தயவு செய்து பேசாம அமைதி காக்கவும், அகவிளக்கை மேடையில் வைக்கவும். ஏன் 5 ரூபாய்க்கு அகல் விளக்கு வாங்கி சாமிக்கு சூடு வைக்கிற மாதிரி கிட்ட போகலாம். அகவிளக்கை மேடையில் வைக்கவும். இன்னும் ஒன்னே ஒன்று தான் சார் போடு போடல. தயவு செய்து சாமி கும்பிடவும், அது மட்டும்தான் இன்னும் போடு போடல. அவ்வளோ போர்டு இருக்கு. நீங்க நம்ப மாட்டீங்க, எல்லா இடத்துலையும் இருக்காங்க. நான் திருப்பதிக்கு போனேன், 50 ரூபாய்க்கு டிக்கெட் வாங்கி நானே என் ஒய்ஃபு இருந்து போயிட்டு இருக்கேன். சாமி ஸ்லோகமாக சொல்லிட்டு போகிறேன். அதான் நான் சொல்லலாம், பெருவாங்க கியூ கொஞ்சமாக நகருது. நீங்கள் எல்லாருமே திருப்பதி போயிருப்பீங்க, எல்லாருமே அந்த 50 ரூபா டிக்கெட்டில் போயிருப்பீங்க. அங்கே நிற்கும் போது பார்த்தீங்கன்னா அடுத்த வாட்டி போகும்போது பாருங்க சார், அந்த கல்வெட்டு இருக்குல்ல, கோயில் கல்வெட்டு, அது நடுவில் ஈயம் போட்டுருக்கோம். ஈயம் போட்டு தான் அதை பூசியிருக்கோம். அதை விட்டு போன இடத்துல நம்ம ஆளுங்க சார் விசிங் கார்டு வச்சுட்டு போயிடுவோம். பிஸ்னஸ் டெவலப் ஆகுது. அந்த மேலே மழை வராது, தண்ணி வராது, சென்டர் போட்டுக்கலாம். அதெல்லாம் விசிங் கார்டு சொல்லி வச்சுக்கலாம். எதுக்குடா யாருக்கு இருக்குது அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குற இடமா அது? அதெல்லாம் பரவாயில்லைங்க. போயிட்டே திடீர்னு மேலே பார்த்தா எவ்வளோ எழுதி வச்சுட்டு போயிருக்காங்க சார், ஜெயந்தி ஐ லவ் யூ. எங்க 50 ரூபாய்க்கு இல்லை. நீ ஒன்று அந்த ஜெயந்தி கிட்ட போய் சொல்லணும், இல்லை உள்ள போய் பெருமாள் கிட்டயாவது சொல்லணும். அவன் எழுதி வச்சுட்டு போயிட்டான் சார். அது வரையும் ஸ்லோகம் சொல்லினே இருந்தேன். இதை பார்த்தோன்னே டக்குன்னு நான் நின்றுட்டேன். இதை பார்த்த நான் நின்றுட்டேன். இப்படிதானே நம்ம எம்ஏ படிக்கும் போது கிளாஸ்மேட் ஜெயந்தின்னு ஒரு பொண்ணுகிட்ட சொன்னோம். அது உனக்குலாம் லவ் ஒரு கேடான்னு சொல்லி ஜெயின் நினச்சி பெருமாளை கைவிட்டேன். ஜெயந்தி ஞாபகமாக ஆயிடுச்சு. என் ஒய்ஃபு பின்னால எங்கே வந்தாலும் வேடிக்கை போ முன்னால அப்படின்னு. அதனால பக்தி என்பது கோயிலுக்கு போறது இல்லை. அங்க போய் அந்த ஆண்டவருடைய திருவுருவத்தை உள் மனத்தில் வாங்கி நீங்க வீட்டில் இருந்து அப்படியே பண்ணாலும் வரணும் சாமி கண்ணு எதிர்க்க. அதுதான் பக்தி. அதை தான் அருள் பிரகாஷ் ரொம்ப அற்புதமான முறையில் சொன்னார். பக்தி இருக்கணும். நிறைய பேர் இப்போ எல்லாமே டென்ஷன் ஆகிட்டோம். இப்போ 8 மணிக்கு ஆரம்பிக்குதுன்னு எங்ககிட்ட சொன்னாங்க. இன்னும் சிறிது நேரத்தில் ஆரம்பிக்கும், இன்னும் சிறிது நேரத்தில் ஆரம்பிக்கணும், ஒவ்வொரு காலவருக்கும் பேசணுன்னாங்க. நீங்கள் ஏதாவது கவலைப்பட்டீங்களா? இல்லை. எவனாவது ஃபஸ்ட்டு பேசுகிற மாதிரியே அன்புள்ள பெரியவர்களேன்னு சொல்லுவோம், அப்புறம் போகலான்னு ஒரு முடிவு பண்ணிட்டோம். வாழ்க்கை ரிலாக்ஸாக இருக்கணும் சார். எல்லாத்துக்குமே டென்ஷன் ஆகும். ஆரம்பித்தா போகலாம், போகலன்னா என்ன முடிக்க வச்சு என்ன ஒன்றும் பெரிய விஷயம். ஆனால் இதுவரையும் நீங்கள் வந்ததுக்கு ரொம்ப நன்றி. இவ்வளோ பேரை பார்க்கறதே ரொம்ப மகிழ்ச்சி. ஆமாங்க, நீங்கள் வந்தது கம்மி லேட்டு அதெல்லாம் வேறு விஷயம். வந்தாலும் நீங்கள் ரசிக்கிறீங்க, எனக்கு அதுவே ரொம்ப மகிழ்ச்சி. சில இடத்துல நம்மளை வர வச்சுட்டு முன் வயசில் உட்காந்து நம்மளே விட்டு பார்ப்போம். நமக்கு பயமாக இருக்கும், பட்டன் ரிட்டன் போடாமல் வந்துட்டோமோ. ஆனால் நீங்கள் கொஞ்சம் ரசிக்கிறீங்க. சில இடம்லாம் நம்மளுக்கு கூத்து நடக்கும், அதெல்லாம் வேறு விஷயம். சில இடத்துல நல்ல பேச்சு கேட்பாங்க சார். நான் ஒரு இடத்துல எப்பவுமே நான் என்ன பண்ணுறேன், என்னோட ஐடியா என்னென்னா
பேச ஆரம்பித்த உடனே நிறைய பேர் கவனிக்கிறாங்க, இல்லை அதை பற்றி கவனம் இல்லை. இந்த முதல் வரிசையில் உட்காந்து 2-3 பேர் இருக்காங்கல்ல, அவங்க மூஞ்சி பார்த்துக்கிட்டே பேசுவாங்க. ஏன்னா கடைசியிலேயே அவங்க தான் நம்ம கூட இருக்க போகிறாங்க. சங்கரதேவர் ஐயா வந்திருக்காரு, அவருக்கு லேட்டாக கேட்டுருக்குது, இன்னும் சிறிது ஆரம்பிச்சு. ரொம்ப நன்றி சார். எல்லாருமே வாழ்க்கையில் ஏன் தெரியும் சார், டென்ஷனாக இருக்கான். காரணமே இல்லாமல் டென்ஷனாக இருக்கான், காரணமே இல்லாமல் கோபமாக இருக்கான். ஒன்றும் புரியுது. ஒரு ஆளுக்கிட்ட டைம் என்னங்கன்னா இது பார்த்துட்டு 9 முடிஞ்சு போச்சு இல்லை, நம்ம டைம் சொல்ல போகிறோம். அதான் சொல்ல மாட்டேறான் சார். டைம் என்ன உனக்கு டைம் சொல்லதான் நான் வாங்கி கேட்டுக்கிறேன்னா, இவ்வளோ பெரிய வசனம் சொல்றதுக்கு நீ டைம் சொல்லிட்டு போயிடலாம்டா. கொஞ்சம் தள்ளிக்கங்க நான் போதுங்க, பாதையில் நிற்கிறான் சார், கொஞ்சம் தள்ளிக்கன்னா ஏன் சுஜின் போயேன் சண்டைக்கு ரெடியா இருக்கு. எனக்கு தெரிஞ்சு நம்ம நாட்டில் இப்போதைக்கு மகிழ்ச்சியா இருக்கிறது சாமியார் இருக்க மாட்டேங்க. ஒரு பிரச்சனை இல்லை சார், எல்லாம் ஹாப்பியா இருக்காங்க. கேஸ் கோர்ட்டுக்கு வராது, சாமியார் சிச்சிலே வராது, கவலையே இல்லை. உள்ள வந்துட்டுங்க ஜட்ஜி பார்த்து அவர் சொல்றாரு மங்களம் உண்டாகட்டும். ஜட்ஜி சொன்னாரு சாமி உங்க மேல போட்டு கேஸே அதான் மங்களம் உண்டாயிட்டாங்க. திரும்பி போறாருங்க, ஜாமீன் வாங்கிக்குவேன் சென்று வருகிறேன் அப்படின்னாரு. நீதிபதி சொன்னாரு சாமி உங்களுக்கு தெரியாதது இல்லை, இந்த கோர்ட்டு போலீஸ் ஸ்டேஷன் சுடுகாடு இங்கெல்லாம் போயிட்டு வரேன்னு சொல்லக்கூடாது. சாமியார் பண்ணலாம், உங்களுக்கு அதெல்லாம் எனக்கு தெரியும், உங்களுக்கு தான் என்னை பற்றி தெரியல. என் மேலே 17 கேஸ் இருக்கு, வந்து போகிற இடம் நான் போயிட்டு வரேன். ஏன் மகிழ்ச்சியாக இருக்க மாட்டாங்க ஒன்று தெரியுது சார். நீங்கள் தமிழ்நாட்டுக்குள்ள யாரையாவது எப்படி இருக்கீங்கன்னு கேளுங்க. மகிழ்ச்சியா சிரிச்சா மாதிரி முகத்தை வச்சுட்டு மகிழ்ச்சியா நல்லா இருக்கேன்னு சொல்றவங்க நிறைய பேர் இல்லை. எல்லாரும் ஒரு வசனம் வச்சுன்னு சொல்லிக்கிறான். எப்படி சார் இருக்கீங்க, ஏதோ அதை போனா போதுன்னு. சில பேரை எப்படி சார் இருக்கீங்கன்னு கேள, ஏதோ உங்க புண்ணியத்துல ஓடுது சார் பார்த்துக்கீங்களா, நம்ம பட்ட புண்ணியமே கம்மி, அது அவன் ஷேர் வாங்குவான். சில பேர் இருக்கான் ஞானி லெவல்ல இருக்கான், எப்படி சார் இருக்கீங்கன்னு மேல இருக்கிறவன் கூப்பிட்டா போயிடுவேன். அதாவது இவரே போக மாட்டாரு, மேல இருந்து சாமி கையை பிடிச்சிட்டு போனோம். எனக்கு ரொம்ப நாள் அந்த சந்தேகம், நம்ம ஊர்ல மட்டும்தான் சார் இருக்கு. இப்போ நீங்க அமெரிக்கா மாதிரி நாட்டில் போய் பார்த்தீங்கன்னா 2 பிச்சைக்காரன் பார்த்தா கூட அவார்டு ஃபைன் தேங்க்யூ நீங்க மகிழ்ச்சியா போகலாம். நம்ம ஊர்ல தான் அந்த மாதிரி. எனக்கு ஏன் இந்த மாணவங்க இந்த மாதிரி இருக்காங்கன்னு ரொம்ப நாளா குழம்பும். ஒருத்தர் என்ன கேட்டான் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கேன்னு. அவன் மூஞ்சி சின்னதாயிடுச்சு, இவன் மட்டும் எப்படி நல்லா இருக்கான். அதான் நமக்கு என்னன்னா நம்ம நல்லா இல்லை, அடுத்தவங்க நல்லா இருக்கக்கூடாது. நம்ப மாட்டீங்க, அவன் என்னை கேட்டு நான் நல்லா இருக்கேன்னு சொன்ன உடனே அதுக்கு பதில் சொல்றான், இன்னும் நல்லா இருந்து என்ன பிரயோஜனம், நேற்று இருக்கிறவன் இன்னைக்கு இல்லை. நேற்று என் பக்கத்து வீட்டுக்காரன் என்கிட்ட நைட்டு 1 மணி வரைக்கும் பேசியிருந்தான், காலையில் போயிட்டான், ஹார்ட் அட்டாக் அப்படின்னா. ஆனால் அடுத்தவன் சந்தோஷனாலும் இருக்கக்கூடாது. நான் அவனை அப்படியே விடலை. இல்லை சார் எனக்கே ஏதாவது ஆச்சுனாலும் கவலை இல்லை, நான் ஃபைனான்ஸில் செட்டில் ஆகிட்டேன், சொல்ல இன்சூரன்ஸ் பெரிய அமௌண்ட்டு போட்டுருக்கேன், என் ஃபேமிலிக்கு அது போதும்னு சொல்கிறேன். அப்பவும் மனசாட்சியே இல்லாமல் என்கிட்ட சொல்கிறான், இன்சூரன்ஸ்லாம் முன்ன மாதிரி இல்லையா சார், பணம் வர்றதுக்கு முன்னாடியே நாமினிக்கு பணம் வர்றதுக்கு முன்னால் நாமினிக்கு ஏதாவது ஆயிடுமா அப்படின்னா சிரிப்பே இல்லாம முகத்தை உம்முன்னு வச்சுக்கிட்டு எப்ப பாரு ஹாஸ்பிட்டல் இருந்து இப்பதான் டிஸ்சார்ஜ் ஆன மாதிரி ஒரு மூஞ்சி இருக்கும் நிறைய பேருக்கு. அது ஏன்னு தெரியல சார், சிரித்த மூஞ்சோட இருங்க, ஜனங்க உங்களை விரும்புவாங்க. யாரும் உங்க முகம் சிரித்த முகமாக இருந்தால் மக்கள் எல்லோரும் தெரிஞ்சவன் தெரியாதவன் யாரா இருந்தாலும் உங்களை பிடிக்கும். ஒன்றும் இல்லைங்க, ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். ஒரு இபி ஆஃபீஸ் பில்லு கட்ட போறீங்க, ஒரு பேங்குக்கே போறீங்க, ஒரு 4 கிளர்க்கு இருக்காங்க. ஒரே கிளர்க்கு சிரிச்சா மாதிரி இருந்தால் எல்லா கஸ்டமரும் அவங்களுக்கு தான் போவாங்க. ஏன் சிரிச்ச முன்னிங்க நல்லா வேலை செய்கிறாங்க. சில பேர் சொல்லுவான் சிரிச்ச முன்னி சார் நல்ல ஒரு சாருவான். ஆக்சுவலாக அவன் தான் திருடனா இருக்கான், அது வேற விஷயம். ஆனால் சிரிச்ச மூஞ்ச பார்த்தாலே நிறைய பேருக்கு பிடிக்கும். அப்படிதான் இருக்கணும். ஒரு டாக்டர் எப்படி இருக்கணும், சிரிச்சா மாதிரி இருக்கணும். பேஷண்ட் உள்ள போறாரு சொல்றாரு, ஒன்றுமே இல்லை, எல்லாத்துக்கும் வருது
2 நாள் மாத்திரை சாப்பிட்டீங்கன்னா சரியாயிடும் சொல்லு. அதை விட்டுட்டு பேஷண்ட் உள்ளே போனோன்னே பேஷண்ட்டையே விட்டு பார்த்தாங்கன்னு வச்சுக்கா, பேஷண்ட் பயந்துருவான். டாக்டர் கிட்னி பிளான் பண்ணுறாரு போல இருக்குன்னு. சிரிக்கிற மாதிரி இருக்கணும் சார். ஆனால் இப்போ என்ன ஆயிடுச்சுங்க, சிரிப்பே நம்ம ஆர்டிஃபிஷியலாக மாற்றிட்டோம். அம்மா கிட்ட பேசும்போது எவ்வளோ சிரிக்கணும், ஒய்ஃப் கிட்ட பேசும்போது எவ்வளோ சிரிக்கணும், ஆஃபீஸில் மேனேஜர் கிட்ட எவ்வளோ சிரிக்கணும், வெளியில் பார்க்கும்போது எவ்வளோ சிரிக்கணும். அந்த மாதிரி ஆகிடுச்சு. சிரிக்கிற மாதிரி நடிக்க ஆரம்பிச்சிடும். சில பேரை பார்த்து புன்முறுவல் கூட பார்க்கணுன்றது அப்படியே உத்து பார்த்துக்கிறான். சிரிப்பு வர மாட்டோம், சிரிக்க மாட்டோம். நீங்கள் எவ்வளோ பேருக்கு தெரியும் தெரியல, பீச்சில் அன்றைக்கி போய் மெரினாவில் போய் பார்க்குறேன், ஒரு 20 பேர் படித்தவன் எல்லாரும் கை கொடுத்து நின்று ஹா ஹா ஹான்னு சொல்லிக்கலாம். காரணமே இல்லை. என்னங்க இதுன்னா, இது ஒரு தெரப்பி சார், லாஃபிங் தெரப்பி. பாரு, ஆண்டவனோட படைப்புல சிரிப்பு வர ஒரே ஜீவராசி மனுஷன் தான். நீ மனுஷனா இருந்துட்டு அதை கூட வந்து தெரப்பியாக்கி மாத்திரை சாப்பிடுவோம் உங்களுக்கு விட்டாக்கா சிரிப்புக்கு. ஏன் நகைச்சுவையா பேசணும் சார், எல்லாருக்கும் பிடிக்கும். நீ யாரை கிண்டல் பண்ணி அவங்களுக்கே உன்னை பிடிக்கும் சார். ஒரு மாமனார் ஒரு ஒரு அப்பா பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணாரு. பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி அடுத்த நாள் மாப்பிள்ளை வீட்டுக்கு வந்துடலாம். மாப்பிள்ளை ஹாலில் உட்காந்துக்கலாம், மாமனார் வெளில உட்காந்துக்கிறாரு. பிச்சைக்காரன் பக்கமாக வந்தான். மாமனாரை பார்த்து கேட்டான், ஐயா சாமி அப்படின்னா. அந்த பொண்ணுக்கு அப்பா சொன்னாவான், இருந்ததுலாம் நேற்று தான் ஒருத்தனுக்கு போட்டேன்னு உள்ள கையை காமிச்சிக்கிறாரு. மாப்பிள்ளையா மாப்பிள்ளை காதில் அது விழுந்துச்சிங்க. ஆனால் மாப்பிள்ளை சிரிச்சான். ஏன் தெரியுமா, அது நகைச்சுவை. ஒரு ஆஃபீஸரு ஒரு ஒரு போஸ்ட்டில் வந்து ஒரே வருஷம் இருந்தார். 20 கோடி ரூபா ஊழல். வேறு ஆஃபீஸர் மாணிக்கல ஜட்ஜி கிட்ட போயிடுச்சு. ஜட்ஜி அப்படியே கேஸ் கட்டு பார்க்குறாரு. பார்த்தா ஒரே வருஷத்துல 20 கோடி. ஜட்ஜி அந்த ஆஃபீஸரை பார்த்து கேட்டாரு, எப்படியா ஒரே வருஷத்துல 20 கோடி? அந்த ஆஃபீஸர்ல, ஐயா நீங்கள் ஆச்சரியத்தில் கேட்குறீங்களா இல்லை ஆதங்கத்தில் கேட்குறீங்களான்னா. ஜட்ஜி சிரிச்சுட்டாரு. ஏன்னா நகைச்சுவையாக பேசுனா எல்லாருக்குமே பிடிக்குங்க. நீங்கள் யாரை பாருங்க, உங்கள் ஆம்பிஷன் என்னன்னு கேளுங்க. யாரை பார்த்து உங்கள் ஆம்பிஷன் என்னன்னு கேளுங்க. ஒரு பையனை படிக்கிற பையனை கேட்டால் ஃபஸ்ட்டு வரணும். ஒரு சாதாரண பொட்டி கடை வச்சுருக்கிறவரை தொழிலதிபர் ஆகணும். ஒரு சாதாரண ஆஃபீஸில் கிளர்க்காக இருக்கிறவன் ஜிஎம் ஆகணும். ஒவ்வொருத்தரும் அந்த மாதிரி ஆம்பிஷன் கரெக்டு. ஆனால் யாராவது ஒருத்தர் சார் நான் இருக்கிற வரையும் ஒவ்வொரு நாளும் சந்தோஷமாக இருக்கணும், அதுதான் என் ஆம்பிஷன் சொல்கிறாங்க சார். இல்லை, அந்த மாதிரி என்னைக்கு சொல்ல ஆரம்பிக்கிறோமோ அன்னையிலிருந்து நம்ம வாழ்க்கை உண்மையிலேயே மகிழ்ச்சியான வாழ்க்கையாக இருக்கும். உண்மையான மகிழ்ச்சியாக இருக்கும் சார். மகிழ்ச்சி வெளியில இல்லை சார். நிறைய பேர் தப்பாக நினைக்கிறோம். மகிழ்ச்சி என்பது வெளியில இல்லை, மகிழ்ச்சி என்பது உள்ள இருக்கு. உள்ள இருந்து வெளியே போவது தான் மகிழ்ச்சி. வெளியே இருந்து உள்ள வர்றது மகிழ்ச்சி இல்லை. உண்மையிலேயே மகிழ்ச்சியாக இருந்தால் பிரச்சனை என்னன்னா, நம்ம யாருமே வெளிப்படையா பேசுறது மனசு உள்ள வச்சுக்கோ. ஏதாவது பேசினா தப்பா நினைச்சுக்காங்களோன்னு நினைக்கிறோம். வணக்கமே சொல்ல மாட்டோம் சார். யாராவது நமக்கு வணக்கம் சொன்னா கூட சந்தேகப்படுறோம், கடன் கேட்டுருவானு. ஒருத்தர் சார் எனக்கு தெரியும், டெய்லி நான் வாக்கிங்ல வருவேன், குட் மார்னிங் சொல்லுவேன், அவரும் குட் மார்னிங் சொல்லுவேன். திடீர்னு ஒரு நாள் நான் ஏதோ ஞாபகத்தில் போனால் அந்த குட் மார்னிங் சொல்லி நான் திரும்பி சொல்லுவேன். பின்னாடி ஓடுறாருங்க, கையை பிடிச்சிட்டாரு. சார் என்ன வேணாம் குட் மார்னிங் சொல்லு சார். சாரி சார் கவனிக்கல. அவ்வளோதானே, வேற ஒன்றும் இல்லை. ஏங்க என்ன இல்லை, என்னை பற்றி யாரோ உங்ககிட்ட போட்டு கொடுத்துட்டாங்க நினைக்கிறேன். குட் மார்னிங்கே இவ்வளோ அர்த்தம் இருக்குதுன்னா என்னங்க பண்ண முடியும்? வெளிப்படையாக பேசுறது இல்லை. நிறைய பேருக்கு அது பழக்கமே கிடையாது. ஒரு ஆள் 6 மாதத்துக்கு முன்னால விட இப்போ இழைச்சிருக்காரு. பார்த்தாலே தெரிஞ்சு சுகர் பேஷண்ட்டு. சார் சுகர் இருக்கான்னு கேட்டோம். இருக்குன்னு சொன்னா முடிஞ்சு போச்சு. இப்போ என்ன இப்போ கேஸா போட போறாங்க? சுகர் இருக்கா இன்னைக்கு கொடுங்க நாளைக்கு எனக்கு இல்லையா? சுகர் இருக்கான்னா ஒத்துக்கணும் சார். பார்டர் பார்டர்னாலே சுகர் இல்லை, என்ன பார்டர் சுகர் அது ஒத்துக்க மாட்டான். நிறைய பேர் கண்ணு தெரியலைங்க, அப்படியே தடவான். சார் கண்ணில் ஏதாவது ப்ராப்ளமா கேளுங்க. லைட்டாக தெரியாது. என்ன லைட்டாக தெரியாது? தெரியல. இந்த குடிக்கிறவங்களை பார்த்து கற்றுன்னு கேளுங்க. அண்ணா சாப்பிடுங்க, பீர் மட்டும் குடிக்கணும். பீருங்க ஆல்கஹால் இல்லை, நான் மோராது
சில வெஜிடேரியனே சொல்றாங்க சார் நீங்கள் நான்வெஜ் சாப்பிடுங்க ஐயோ வாயிலாட்டுங்க பியோர் வெஜிடேரியன் முட்டை சாப்பிடுவாங்க முட்டை வெஜிடேரியன் யாரா சொல்றது நீங்கள் சொன்னீங்க அவ்வளோதான் எதுவாக இருந்தாலும் சார் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று நினைத்தால் தான் உங்களால் மகிழ்ச்சியாக இருக்க முடியும் அந்த மகிழ்ச்சியை தேடி வெளியே போவாங்க நம்மகிட்டயே இருக்கு நிறைய பேர் சொல்லுவாங்க மற்றவங்களுக்கு நல்லது பண்ணு உனக்கு நல்லது வரணும் அதுலேயும் பிரச்சனை வரும் எல்லாருக்கும் நல்லது பண்ணணும்னு நினைச்சு ஆரம்பிச்சோம்னா அதுலேயும் பிரச்சனை வரும் சார் நம்ம ஆளுங்க நான் நிறைய பேர் பார்த்துருக்கேன் இந்த பேங்க் போகிறவங்க இருக்காங்க தெரியுமா போகும்போது ஒரு பேக் எடுத்துக்கலாம் ஒரு செல்ஃபோன் எடுத்துக்கலாம் ஒரு ஹெட்ஃபோன் எடுத்துக்கலாம் சார்ஜர் எடுத்துக்கலாம் எல்லா எடுத்துன்னு வருவோம் பேனா மட்டும் எடுத்துன்னு வருவாங்க பேங்க்கு போகணும்னா ஒரு பேனா எடுத்து போகணும்னு அறிவு கிடையாது அங்கே வந்து நம்மகிட்ட பிச்சை எடுப்பான் ஆனால் தமிழர்கள் ரொம்ப நல்லதான் பிச்சை எடுக்கணும்னு முடிவு பண்ணுறது இங்கிலீஷ் தான் பென் பீஸ் பண்ணலாம் கொடுத்தா திருப்பி கொடுக்க மாட்டாங்க நிறைய பேனை தொலைச்சிருக்காங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டேன் எவனாவது பேனை கேட்டால் மூடியை கைக்கு கையில் கொடுப்பேன் என்ன கேவலமாக பார்ப்போம் அல்பமாக இருக்கான் அப்படின்னு அதையும் திரும்பி கொடுக்க மாட்டாங்க சார் எனக்கு தெரிஞ்சு 17 மூடிக்குது என்கிட்ட பேனா மூடி அவன் என்னையே அர்த்தமாக நினைச்சிட்டு குப்பையில் போட்டு போயிட்டு இருக்கிறான் நல்லதுக்கே காரணம் இல்லை சார் உண்மையிலேயே நான் ஒரு முதியோர் இல்லை இருக்குது சார் செங்கல்பட்டு மதுராந்தகத்துக்கு நடுவில் அதில் 60 முதியோர்கள் இருக்காங்க எல்லாம் 70+ அந்த மாதிரி உண்மையான ஐயா ஆதரவற்ற முடியும் அது ஒரு காப்பை வச்சு நடத்துகிறாங்க பாவம் நான் வந்து பணம் கொடுக்க முடியாது என்னால் ஏதாவது ஒரு நல்லது பண்ணணும் சேவை பண்ணணும்னு நினைச்சு என்ன பண்ணுவேன் இந்த சனி ஞாயிறு எப்படி எனக்கு கூட்டம் வரும் எனக்கு ஏதாவது ஞாயிற்றுக்கிழமை கூட்டம் இல்லாத பட்சத்தில் நானே என் சொந்த செலவில் போய் எங்கே ஒரு 1 மணி நேரம் மகிழ்ச்சியாக பேசி அவரை சிரிக்க வச்சுட்டு வந்துடுவேன் காசு வாங்கணும் நம்மளால முடிஞ்சு சார் அவ்வளோதான் இந்த கொரோனாவே போகல ஏன்னா யாருக்கு என்ன இருக்குன்னு தெரியல கொரோனா முடிஞ்சு ஒரு 3 மாதம் கழிச்சு அங்கே போனேன் போதும் எல்லாம் 78 வயசு பண்ணிட்டாங்க பேசி முடிச்சவொன்னே எல்லாம் பேசி முடிச்சாங்க அப்போ ஒரு பெரிய மட்டும் கொடுத்தாங்க போனேன் என்ன கடையில் ஆசீர்வாதம் பண்ணார் அவ்வளோதான் அந்த கடைக்கு ஆசீர்வாதம் பண்ணார் பண்ணிட்டு நீ வந்து பேசுகிற அன்னைக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குப்பா நீ போன பிறகு கூட நாங்கள் நீ பேசுறதே வச்சு பேசுவோம் சந்தோஷமாக இருக்கு என்ன ஒன்று நீ கரெக்டாக வர மாட்டேன் உன் இஷ்டத்துக்கு என்னைக்கு உனக்கு புரியுதோ அன்னைக்கு மட்டும்தான் வரேன் அப்படின்னு சரி நீ என்ன பண்ணுறதுண்ணா அதுதான் நான் என்ன சொல்கிறேன் பேசாமல் நீ எங்களுடைய தங்கிடு இல்லை ஆதரவற்ற முதியோர்கள் எங்களுடைய தங்கிடு நாத்தியாம நீ பேசுனா அன்னிலேருந்து போகிறதில்ல ஏன்னா அவரோட தங்கிட்டு நான் எங்கே போகிறது ஏன் ஒரு யாரையாவது பார்த்து பாவம்னு என்கிட்ட கூட பயம் இருக்குது சார் ஆஃபீஸ்லேருந்து வரோம் ஒய்ஃபு கதவு திறக்கிறாங்க முகத்தை பார்க்குறோம் 20 வருஷமாக பார்க்குற மூஞ்சி தானே நமக்கு தெரியும் சார் சந்தோஷமாக இருக்கா மூஞ்சி கோபமாக இருக்கா வருத்தமாக இருக்கா அந்த மூஞ்சி தூங்கி எடுக்க முடியா இல்லை வந்து அழுத முடியா தெரியுங்க அன்னைக்கு கதவு திறக்கிறேன் என் ஒய்ஃபு திறக்கிறாங்க பார்த்தா அழுதா மாதிரி இருந்துச்சு என்னம்மா அழுதியா அந்த அழுதியான்னு கேட்குறா தப்பு அப்புறம் அம்மா என்ன பண்ணா இந்த வீட்டில் எனக்கு அழுறதுக்கு கூட உரிமை இல்லையான்னா சரி அழுது கண்டு உள்ரூம் போயிட்டேன் திரும்பி பின்னாலே வந்தான் நான் ஏன் அழுகிறேன்னு என்னை கேட்கவே இல்லை நான் சொன்னேன் ஆஃபீஸ்ல இருந்து வரல நீ அழுதியான்னு கேட்டு அப்பவே சொல்ல வேண்டியதானே கண்டல்ல எவ்வளோ நாள் ஆச்சு தங்கம் அதை இறங்கிடுச்சு என்ன இறங்கிச்சு உக்ரைன் பொறுத்தவரைக்கும் ஒரே ஏறிடுது ஒன்றும் இல்லை சார் ஏறினதுலேருந்து அன்னைக்கு அந்த ஒரு நாள் 12 ரூபா குறைஞ்சிருக்கான் அதனால தங்கம் குறைஞ்சிருக்கு இன்னும் அந்த 2 வரை வாங்கியே தள்ளியது அதாவது அறுதியாமான ஒரு நல்லதாக கேட்டதற்கு நஷ்டம் 85,000 ரூபா முடிஞ்சு போச்சு ஆனால் நல்லது பார்க்கறதுக்கே இப்போ பிரச்சனை இருக்கு எல்லாமே சில பேர் இருக்கா சார் நம்ம கேள்வி கேட்டே சமாளிப்பா பார்த்துக்கிட்டீங்களா தப்பிடணும் சில பேர் எப்போ யாரை பார்த்தாலும் இப்போ என்ன பண்ணுறீங்க பார்த்துக்கிட்டீங்களா உங்களுக்கு தான் அவங்களுக்கு போன மாதம் தான் சொல்லியிருக்கோம் எப்போ பார்த்தாலும் அப்புறம் என்ன பண்ணுவாங்களா அப்படிமா இது ஒரு வழக்கமாக சொல்லிடுவோம் என்ன ஒருத்தர் கேட்டான் இப்போ என்ன பண்ணுறீங்க பேசுகிறேன் சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் பேசுகிறீங்களா அதில் பணம் அளிக்குவாங்க
ஓ அப்போ நீ வாயை வாடகை விட்டு சம்பாதிக்கிற அப்படின்னா எனக்கு ஒரு பேச்சாளர் இதெல்லாம் அசிங்கம் இல்லை சார். அன்னிலிருந்து யாராவது என்னை கேட்டாங்கன்னா கூட கவனம் இருக்கலாம். என்ன பண்ணீங்கன்னு கேட்டாலே டக்குன்னு சொல்லுவேன் எதை செய்யறேன்னு. அவனை 2 வருஷத்துக்கு என்கிட்ட வரமாட்டான். அத்தோட வந்தான் கேள்வி கேட்பாங்க சார். சில பேர் நம்மளை கடுப்பு விட்டு ஓடிப்போம் அப்படின்னா இந்த தடுப்பூசி 2வது டோஸ் போட்டேன். அதில் அன்னைக்கு 2வது டோஸ் போட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு சாயங்காலம் வெளில வரணும் பக்கத்து இருக்காங்க. என்ன கொரோனா தடுப்பூசி 2வது டோஸ் போட்டீங்களா அப்படின்னா போட்டா சார். ஜுரம் வந்துதா அப்படின்னா எனக்கு வரல. ஏன்னா முதல் ஊசிக்கு எனக்கு வரல. வரலையா இன்னும் வரல. ஆமா சார். ஐயோ தடுப்பூசி போட ஜுரம் வரணும் இல்லைன்னா அது டூப்ளிகேட்னா சார். யாராவது ஜுரம் வரணும்னு வேண்டியிருக்கானா நான் வேண்டியிருக்கேன் சார். ஏன்னா இவனால படிப்பு விட்டான். இந்த ஊர்ல எது வேணாலும் நடக்கும் சரியா. ஒரு டூப்ளிகேட் தான் புத்தி வந்தோமா நினைச்சிட்டு 2 நாள் டென்ஷன்ல சுத்தினேன். அதாவது ஒரே கேள்வியில் நாங்கள் சாவிச்சிருவாங்க. நானே இந்த பேச்சு இல்லாத நேரத்துலலாம் டெய்லி கோயிலுக்கு போவேன் சார். திருமணத்துக்கு அன்னைக்கு போயிட்டு போனேன். 2வது நாள் போகிறேன். என் ஃப்ரெண்டு பார்த்துட்டு கேட்குறான் என்னடா டெய்லி கோயிலுக்கு வர இதை பிரச்சனையா அப்படின்னா. அதான் நம்ம என்ன பண்ணிக்கிறோம் கோயில் பிரச்சனைனா தான் கோயிலுக்கு போகணும் அந்த லெவலில் தான் இருப்போம் நம்ம. இன்னும் ஏதோ பிரச்சனை நான் டெய்லி கோயிலுக்கு வர நான் சொன்னேன் எல்லா ஃப்ரீயாக தான் கோயிலுக்கு வருவேன். டெய்லி தான் கோயிலுக்கு வர வேண்டா. இப்போல்லாம் கோயிலில் சிசிடிவி கேமரா இருக்கு ஜாகிரதையாகணும். அதுதான் அதே எங்கிட்ட சொல்கிறாரு இல்லைடா கோயிலில் சொல்கிறாட்டி திருட்டு போகுது சரியா. நீ வந்து டெய்லி வர இந்த கோயில் ஏதாவது காணாத போச்சுன்னா சிசிடிவியில் இருக்கு. நீ டெய்லி வந்து போது தெரியும். என் கோயிலுக்கு கூப்பிடுவாங்க பரவாயில்லையானா. இந்த கோயிலுக்கு வர்றது எப்படி தோல்வி பண்ணுறது ரொம்ப இந்த நிறைய கேள்வி கேட்டு நம்ம நாசம் பண்ணுறதுல இந்த சொந்தக்காரங்க உறவுக்காரங்களாம் இருக்காங்கல்ல அவங்களாம் அவங்கள அச்சுலேயே ஆடுல. அதுவும் கரெக்டாக இடம் பார்ப்பாங்க சார். கல்யாணம் காது குத்து இந்த மாதிரி இடத்துல வந்து நம்மளை காலி பண்ணுவோம். சில பேருக்கு 60 வயசு ஆகிட்டு வச்சுங்க வரவங்களாம் பிடிச்சி அறிவுரை சொல்லுவாங்க தெரியுங்களா. யாராக இருந்தாலும் அதுவும் உறவுக்காரனாக்கா அவங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா பவர் சொன்னல அப்படின்னு நடுவில் ஆள உட்காந்துலாம். ஒரு பொண்ணு பாவம் நல்ல துடுப்ப டீனேஜ் பொண்ணு ஒன்று கரகரன்னு பட்டு கூட வெளியே போகும். நீ வாங்கி ராகவம் பண்ணு தானே. ஆமாம் உனக்கு சத்தமாக பேசணும். உனக்கு செவ்வாய் வருஷம் மாப்பிள்ளை மாட்டல நாங்கள் மாட்டினானா அப்படின்னா அந்த பொண்ணு அந்த மகிழ்ச்சியே போயிடும். ஏதாவது பையன் நினைக்கலாம் 12 அரியர்ஸ் நான் வைப்பேன் பார்க்கணும். அந்த பையன் ஏண்டப்பா கல்யாணம் பண்ணுவோன்னு யாரும் பார்த்தாலும் கல்யாணம் ஆகாதவங்களை பார்த்தா கல்யாணம் ஆகிட்டாங்க பார்ப்போம். கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொன்னால் குழந்தை இருக்கான்னு கேட்க இல்லைன்னா ஏன்னு கேட்பாங்க. அந்த மாதிரி அவங்களாம் நிற்க வச்சு அப்படின்னு சார். ஒரு தம்பதிகளுக்கு குழந்தை பிறக்கலைன்னு சொன்னால் விட்டுருங்க. நீ முதல்ல அதை கேட்கவே கூடாது. நீ என்னன்னா உறவு காட்டுறாங்க ஒரு அளவு கேட்கக்கூடாது. கேட்குறான் குழந்தை பிறக்கலையா என்ன குழந்தை ஒன்றும் இல்லையா இல்லை ஏன்னா என்னன்னு சொல்கிறேன். அவங்க எவ்வளோ அவமானத்தில் இருக்காங்கன்னு எனக்கு புரியாது. சரி குழந்தைய குழந்தைக்கு வச்சுங்க என்ன குழந்தை ஆம்பளை குழந்தை ஆம்பளை இல்லையா பொம்பளை குழந்தைன்னு சொன்னாங்க. பொண்ணா வேற என்னடா போடுறோம். இது 2த்துல ஏதோ ஒன்று தானே போடுறோம். குறை சொல்றதுக்குன்னே சுத்தது சார். சார் நான் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் பிளாட் வாங்கினேன். என் ஒய்ஃப் அப்பவே சொன்னான் இருந்து நடந்தது இந்த பண்ணி போயிட்டாங்க. நம்ம சும்மா இருக்கிறோமா சொந்தக்காரங்களாம் சொல்லி சொன்னேன். என் பிளாட்டு நான் பொய்ச்சலூரில் வாங்கியிருக்கேன். சென்னைக்கு இருக்குன்னு பார்க்குறது பக்கத்தில். எங்கள் மாமா சார் திருச்சியிலேருந்து வந்திருக்கார். தாய் மாமா அவர் படிப்பறிவே இல்லாதவர் சார். படிப்பறிவே இல்லாதவர். ஆனால் விவசாயி படிப்பு அவனுக்கு தெரியாது. அவன் எப்படி அவ்வளோ காலையில் வந்தாருன்னு தெரியலங்க. நானே வழி கட்டிட்டு போனேன் என் சொந்த பிளாட்டுக்கு. அது ஒரு தொக்கு இடம். வளர்ந்து போனோம் இருட்டு ஒன்றுமே தெரியல. எங்கள் மாமா என்ன நிற்கிறார். கிரகப்பிரவேசம் தயவு செஞ்சு நீங்கள் போனீங்கன்னா அங்கே போயிட்டு வாழ்க வளமுடன் சொல்லிட்டு ஒரு கவர் உங்களால் முடிஞ்ச கவரை கொடுங்க கொடுக்காதீங்க. எப்படி இட்லி கேசரி பொங்கல் வடை போடுவாங்க சாப்பிட்டு வீட்டுக்கு வந்து நல்லா ஆகிடும்னு சொல்லிட்டு இந்த கிரகப்பிரவேசத்துக்கு போய் கேள்வி கேட்கறதுலாம் வச்சு தப்பு.
அவன் சில பேர் எது கேட்கக்கூடாதோ அதுதான் நம்ம பார்த்துருக்கீங்களா? என்ன கம்மி போடுங்க, ஏதோ முறுக்கு கம்மி போடுங்க, அவன் தான் பேசுறேன். ஏதோ பில்டிங் கட்டாம போனான், அவன் எவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்கிறோன்னு உங்களுக்கு தெரியும். நல்ல கான்ட்ராக்டர் தான் நான் கேட்பேன். உங்களுக்கு அதை போட்டுக்க, இந்த பெயிண்டிங் பண்ணல, அந்த பெயிண்ட் அடிக்க, எல்லாம் நீ சர்டிஃபிகேட் சொல்லக்கூடாது. போனோமா வாழ்க்கை வளர்ந்துன்னு வந்துடும். எங்கள் மாமா வந்தாங்க, வந்து முதல் கேள்வி என்ன கேட்டார், எவ்வளோ ஆச்சுன்னு. அதுவும் கேட்கக்கூடாது. நான் கூப்பிடுங்க இல்லை, எவ்வளோ ஆச்சுன்னு மாமா வச்சேன்னு சொல்லிட்டேன். டேய், பசங்க வளர்ந்ததுன்னா இந்த சோரை நீங்க பெருசாக்கலாமா? நான் சொன்னேன், ஏன் இந்த செல்லு அந்த காட்டுக்காரனுக்கும் சொந்தம் அப்படின்னு. அப்ப இது அந்த காட்டுக்காரனுக்கும் சொந்தம். அப்ப இது அப்படின்னா அது செகண்ட் ஃப்ளோர் காரனுக்கு அதான் கிரவுண்ட் அப்படின்னு. அப்ப இது கிரவுண்ட் ஃப்ளோர்ல இருக்கிறவனுக்கு அதான் ரூஃப். சார் எங்க மாமா ஒரு கேள்வி கேட்டாரு சார், இது கேட்டா உண்டில்ல அவனுன்ற, இது கேட்டா உண்டில்ல அவனுன்ற, இதுவும் உண்டில்ல அவனுன்ற, உண்டு என்னதான் அதுக்கு எதுக்கு 65,000 ரூபாய் கொடுத்தேன். எனக்கே ஒரு நிமிஷம் பயந்துட்டேன், ஒருவேளை நம்ம தப்பு பண்ணிட்டோமா, மாமா கரெக்டாக கண்டுபிடிச்சாரு. சார் அடுத்து ஒன்று சொன்னார் சார், அவரு படிக்கவே இல்லாதவர் சார், திருச்சியில இருந்து கிராமத்துல, திருச்சி பக்கத்துல கிராமத்துல இருந்து வந்தவர் சொன்னாரு, ஒருவேளை பூகம்பம் 8.5 வந்துன்னா என்ன பண்ணுவேன், ரிக்டர்னாரு. இந்த ரிக்டர்ன்றது வந்து ரொம்ப படித்தவங்களுக்கு தான் தெரியும். இந்த என்ன காலி பண்றதுக்கு யார்கிட்ட கத்துட்டு வந்துருக்காரு. 8.5 ரிக்டர் பூகம்பம் வந்ததுன்னா நீ என்ன பண்ணுவேன்னு கிடையாது. அதான் கிரகப்பிரவேசத்துக்கு வந்துருக்காரு சார், என் வீட்டை இடிக்காம போச்சுன்னு முன்னோட இருக்கான். அது பரவாயில்லைங்க, வெளியில வந்துட்டு எந்த கான்ட்ராக்டர் புண்ணியமா வந்து எப்பவுமே ஃபிளாட்ல லிஃப்ட்டை விட்டு வெளில வந்தீங்கன்னா சமதளமாக தான் இருக்கும். இல்லை, என் கான்ட்ராக்டு கொஞ்சம் ரொம்ப கருமையாக ஒரு 2 படிக்கட்டு ஒவ்வொரு ஃபிளாட்டுக்கு அழகா சின்ன படிக்கட்டு அது பார்க்கலாம். இது நான் சொன்னேன் வித்தியாசமாக படிக்கட்டுலாம் வாஸ்துபடி தப்பு, அடுத்ததில் மாற்றக்கூடாது. என்னம்மா வாஸ்துன்னு, அதாவது எப்பவுமே தம்பி படிக்கட்டு வந்து லாபம் நஷ்டம் லாபம் அப்படி இருக்கணும். உன் படிக்கட்டு லாபம் நஷ்டம்னு இருக்குது, எல்லாம் நஷ்டம் அப்படின்ட்டான். கிரகப்பிரவேசத்துக்கு வந்து மாமா என் போய்க்கு அப்பவே சொல்கிறான், பேசாமல் படிக்கட்டு இச்சிடலாமாங்களா, எது கிரகப்பிரவேசத்தை அன்றைக்கி நான் சொன்னேன், நான் பார்த்து போதும். அவர் சும்மா தானே சொன்னது, ஆனால் மனசுல ஏறிடுச்சு. நான் இது இல்லை, ஆனால் இப்போ கூட என் பிளாட்டுக்கு உள்ள போகும்போது எங்கள் மாமா சொன்னாங்க லாபம் நஷ்டம். இப்போ நான் என்ன பண்ணுறேன், படிக்கட்டுக்கிட்டே இருந்தீங்க கங்காரு மாதிரி ஒரே குடி குடிக்கிறேன். எக்ஸசைஸுக்கு எக்ஸசைஸ் ஆச்சு, எங்கள் மாமாவோட சொன்னதும் போயிடுச்சு. எல்லாரும் அப்படிதான் சார். யார் மகிழ்ச்சியா இருக்க முடியும் தெரியுமா? யார் மாற்றங்களை எல்லாம் கடகடன்னு ஏற்றுக்கொண்டு தாங்களும் மாறிவிடுகிறார்களோ அவர்கள் தான் உண்மையிலேயே மகிழ்ச்சியாக இருப்பவர்கள். யாராயிருந்தோம் நிறைய மாறிட்டோம், நம்ம ஏற்றுக்கணும், உண்மையிலே மாறிட்டோம். ஒரு காலத்துல எல்லா ஆபீஸ்ல குரு சிஷ்ய பாவம் இருந்ததா, ஈவன் இன்க்ளூடிங் கவர்மெண்ட் ஆபீஸ்ல வேலை சொல்லி தந்தவர் குரு, கத்துக்கிறவங்க சிஷ்யன், அந்த மாதிரி தான் இருக்கும். எல்லாரும் இருந்தோம் அந்த மாதிரி. ஆனா இப்ப அது மாதிரி ஒரு காலத்துல ஆண்களுக்கு என்னங்க உடை, வேட்டி சட்டை, அது என்னாச்சு மாறி போச்சு. ஏன் நம்ம வந்து 2 வீலர் ஓட்டுறோம், ஓடி போய் பஸ் இருக்கிறோம், ஒரு டீசென்ட் வெள்ளக்காரன் பார்த்து கற்று கொடுத்தாங்கனால பேண்ட் ஷர்ட் ஓட்டணும். பெண்கள் ஒரு காலத்தில் சேலை மட்டும் தான் கட்டிட்டாங்க, இப்போ அவங்களும் சுடிதார் போடுறாங்க, பேண்ட் போடுறாங்க. ஏன் அவங்களும் 2 வீலர் ஓட்டுறாங்க. மாற்றம் தப்பு இல்லை, மரபுகளை மாற்றலாம், ஆனால் பண்பாட்டை மாற்றக்கூடாது. அதுதான் பெரிய பிரச்சனை. நமக்கு 2க்கு வித்தியாசம் கிடையாது, எல்லாம் மாத்திரன்னு மாற்றுது. இப்போ ஆம்பளைங்களே சார் பர்முடாஸ்னு ஒன்று போடுறான், அது வீட்டில் போடணும். பார்த்துருக்கீங்களா? இது முடியுங்க தொடன்னு அன்னைக்கு ஒரு ஆள் 6 அடி ஆயிடுச்சுலாம் சார், வெயில பயந்துருக்கா பர்முடாஸ் மட்டும் போட்டுன்னு அப்படியே அப்படி படுத்து கேட்கலாம். அவங்க என்ன பண்ணுறாங்க? அதே மாதிரி லேடிஸு நல்ல பேண்ட்டு சுடிதார் போடலாம், எல்லாம் போனோம், லெக்கின்ஸ் ஒன்று போட்டு சுற்றுறாங்க. பயமாக இருக்குது பார்க்கறது. அன்னைக்கு ஒரு அம்மா அக்கௌண்ட் பின்னால் 2 பக்கமும் கால் போட்டு குண்டா இருக்குதுமா, ஸ்கூட்டில் போது பின்னால் போகிறது நமக்கு பயமா இருக்குது. எப்போ எங்கே தெரியும்னு தெரியல.
இது ஸ்டைல் இல்லை, இது மாற்றம் இல்லை சார். நம்ப மாட்டீங்க, அன்னைக்கு ஒரு ரிசப்ஷனுக்கு போறேன், ஒரு அம்மா ஜாக்கெட்டுக்கு பின்னாலங்க இன்னும் பிள்ளையாரு அங்கிருந்து ஓட்ட பிள்ளையாரு நேர போய் அந்த அம்மா பின்னால தோப்பு போட்டு குட்டின்னு மூஞ்சி பக்கமா முன்னால போய் கேட்டேன், ஏன்னா பிள்ளையார் இருக்கு பின்னால. அதனால அது பெருமையா இது மட்டும் இல்லைங்க, பெருமாள் ராதாகிருஷ்ணன் எல்லாம் வீட்டை வச்சிருக்கேன் விளங்குது போ அப்படின்னு. அதாவது மரபுகளை மாற்ற இது பண்பாட்டை மாற்றம் இருக்கக்கூடாது. நம்ம எப்பவுமே அப்படிதான் சார். ஒரு காலத்தில் இதுல கம்மி சொன்னார் அற்புதமா, கல்யாணம் என்ன கல்யாணம் நடக்குது, 5 நாள் நடந்ததுங்க கல்யாணம். ஒரு காலத்தில் 4 நாள், 3 நாள், 1 நாள். இப்போ ரிசப்ஷனுக்கு வந்து தான் இன்விடேஷன் கொடுக்குறாங்க மெட்ராஸில். அவங்க கல்யாணம் பண்ணாங்களா இல்லையான்னு தெரியல. பந்தி பரிமாறுற சிஸ்டம் கூட போயிட்டுங்க, பயமா இருக்கு. ஒரு கல்யாணத்துக்கு முன்னாடி பந்தியில் உட்கார்ந்து சாப்பிட்றவங்க ரொம்ப பெருமைங்க. அதே மாதிரி பொண்ணுக்கு அப்பாவும் பிள்ளைக்கு அப்பாவும் பந்தியில் விசாரிப்பாங்க, உங்களுக்கு எது வேணும் என்ன வேணும்னு கேட்பாங்க. நமக்கு எது வேணுமோ அது மட்டும் வாங்கி வச்சுப்போம். இப்போ எல்லா இடத்துலையும் பஃபே வந்துடுச்சு. பஃபே தெரியும், நானே எடுத்து போட்டு சாப்பிட்றேன் கொடுக்கும் சார். அது நிறைய பேர் அது வந்து ஐரோப்பிய நாகரிகம்ன்றதுனால அதை இங்கே ஃபாலோ பண்ணணும். அது அவங்களுக்கு தான் ஏன் பஃபே வந்ததுன்னா, நமக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ எடுத்து சாப்பிடணும், வேஸ்ட் பண்ணணும். ஃபுட்டு வேஸ்ட் பண்ணக்கூடாது. நமக்கு இந்த மாதிரி பழக்கம் உண்டா இல்லை. அதுவும் இல்லாமல் நான் என்ன சொல்லுங்க, அந்த டீங்கான் பிளேட்டே 1.25 கிலோ அதை பிடிச்சிங்க கியூவில் நிற்கும்போது வேற ஏதோ கியூ நிற்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் வரும் பார்த்துருக்கீங்களா? அந்த நபர் ஒன்று அவர் அந்த அந்த பொஃபேல எடுத்துன்னு அந்த தட்டில் வச்சு எடுத்துன்னு திரும்பி வர்றத பார்த்தா நம்ம ஒன்று எல்லாத்தையும் அப்படியே நடுக்க குலோப்ஜாமனை போட்டு எடுத்துனோம். நம்மளுக்கு இன்னும் அந்த இது வரல. அன்னைக்கு பார்க்கறது கல்யாணத்துலேயே அந்த மாதிரி இருக்குது சார். என் ஒய்ஃப் தெளிவாக சொல்லிட்டா, நல்லா படம் கட்டிருக்க, நீங்கள் போய் எடுத்துனாங்க எனக்கு என் பையன் பண்ணலாம். முதல்ல தட்டை எடுக்கணும், என் ஒய்ஃப் எடுக்கணும், அடுத்து ஒரு தட்டை எடுக்கணும், என் பையனுக்கு எடுக்கணும். 3வது தட்டுக்கு போனேன். அவன் பரிவாரம் சொன்னான், தட்டு தட்டா நீயே சாப்பிட்றப்ப. நமக்கு பஃபே சிஸ்டம் மாற்றங்கள் வரும்போது மாறிக்கொள்ள வேணுமே தவிர நமக்கு எது வசதியோ அதை மட்டும் தான் வச்சிருக்கணும். அதான் கரெக்ட். இப்படி எல்லாம் மாறி போச்சு, ரொம்ப கஷ்டமா இருக்கு. உறவுகள் மாறி போச்சு, நட்புகள் மாறி போச்சு, ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஒருத்தர் வீட்டுக்கு விருந்தோம்பல்ன்றது மோசமாயிடுச்சு. முன்னெல்லாம் யார் வீட்டுக்காவது போனா என்ன நினைப்பாங்க, என்ன சொல்லுவாங்க, வாங்க வாங்க வாங்க. காலையில காக்கா கட்டிச்சு சார், காலையிலே காக்கா கட்டிச்சு விருந்தாளி வருவாங்கன்னா கரெக்டாக நீங்கள் வந்தீங்க, ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். கதவு தரணவங்க இப்போதான் உன்னை நினைப்பேன், வந்து 6 மாதம் இருக்கு, வாங்க இன்னும் சாப்பிட்டு போங்க. அதெல்லாம் இப்போ இல்லை சார். உலகார மீட்டிங் இல்லை, தெரிஞ்சவங்க மீட்டிங் இல்லை. காலை பெல் வச்சு கதவு தரணவனே நம்ம புரியல் கொடுக்க ஒரு பையன் மாதிரியே பார்க்கலாம். அதெல்லாம் நிறைய தெரிஞ்சு சொல்கிறாங்க, ஃபோன் பண்ணிட்டு வரக்கூடாது அப்படின்னு. உறவு அந்த மாதிரி ஆயிடுச்சு. அதுவும் உள்ளே போய் உட்கார்ந்தாங்கன்னா உடனே காஃபி கிடையாது. பேசி கொண்டு அவங்க வீட்டில் இருக்கிற சின்ன பையனை போட்டு மாமாவுக்கு ரைம் சொல்லிடுவாங்க. அந்த பையன் ரைம் வரானா கோபா பின்னாலெல்லாம் விடுவான். அவன் சொல்லி முடிக்கிற வரையும் நம்மளுக்கு காஃபி கொடுக்க மாட்டாங்க சார். அது போகும்போது உறக்க சொல்லுது எங்கள் அத்தை, கதவை சாத்திட்டு போ, கேட்டை சாத்திட்டு போ, கரண்ட் இருக்கிறதுனால தான் கண்ட நாயெல்லாம் உள்ளே வருது. அந்த அம்மா யாரை சொன்னாங்கன்னு இதுவரையும் தெரியும். உறவுகள் இந்த மாதிரி ஆயிடுச்சு, நட்புகள் அந்த மாதிரி ஆயிடுச்சு, மக்கள் மனசு அந்த மாதிரி ஆயிடுச்சு சார். ஒன்னே ஒன்று, எப்பொழுது மகிழ்ச்சி உள்ளே இருக்கிறது என்று நினைத்து கொண்டு நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமோ உண்மையிலேயே அப்போதான் உண்மையான மகிழ்ச்சி. வாழ்க்கையில மகிழ்ச்சி வேணும். சில பேருக்கு தெரியும் சார், பிரச்சனை வரும் வாழ்க்கையில். வாழ்க்கையில பிரச்சனை இல்லாமல் தான் போர் அடிச்சிருக்கோம். வாழ்க்கையில பிரச்சனை வரும் சார். எனக்கு திருமணம் ஆச்சு, ஆனா அன்னைக்கு கரெக்டாக தாலி கட்டி முடிக்கிறேன். இவன் மாமனார் அவங்க ஃப்ரெண்டுகிட்ட சொல்றாரு, அப்பா ஒரு வாழ்க்கை இறங்கிட்டேன். எங்க அப்பயே 3 மாதம் வாழ்க்கை இறங்கினாங்க. அப்போ 25 வருஷம் தான் பாவம் செய்யலாம். ஏதாவது இழிச்சமாயம்னா அவன் தலையில கட்டிக்கலான்னு நம்ம தலையில கட்டி அவங்கள நினைச்சுக்கணும்.
சொல்லிட்டு சார் கிட்ட ஒரு நமக்கு அப்போ தெரியாதுல்ல. இல்லைண்ணா நீங்கள் புது புது வேஷ்டி, புது சட்டை, மாலை, மாமனார் கிட்ட கொடுத்த இந்த ரிஸ்க்கு செயின், இந்த பலியாடு மாதிரி கொண்டு போவாங்க. அப்போ மாமனார் மாப்பிள்ள என் பொண்ணை நான் குழந்த மாதிரி வளர்த்தேன் அப்படின்னாரு. அப்போ எனக்கு தோணுச்சு, அப்போ என் வீட்டில் என்னென்ன எருமாடு மாதிரி அவளுக்கு தான் இல்லை, நீ பொம்பளை குழந்தை வளர்த்து என் வீட்டில் ஆம்பளை குழந்தை வளர்த்தேன். அப்புறம் அது அழுவாமல் பார்த்துக்கங்க. நம்ம அப்போ தெரியாது, ஃபஸ்ட்டு கல்யாணம் இல்லை, அதனால் சரி மாமா நான் பார்த்துக்கிறேன்னு சொன்னேன். அப்படி தான் தெரிஞ்சுட்டு அந்த குழந்தை எதுக்கு அழுகுதுன்னு பக்கத்து வீட்டுக்காரங்க நகை வாங்கினா அழுது, புடவை வாங்கினா அழுது, சீரியல் பார்த்தா அழுது, அழுகுது எப்பவும். ரொம்ப கஷ்டம் சார். அந்த மாதிரி அது முடிஞ்சுது. என் ஒய்ஃப் வந்து 4வது பொண்ணு, மீதி 3 பொண்ணுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு. அந்த மாப்பிள்ளைங்க இருக்காங்களே எனக்கு சகலிங்க, அவனை உட்காந்து இவ்வளோ நான் கூட நினைச்சேன் இந்த புதுசாக காலேஜில் சேர்ந்தா ரேக்கிங் பண்ணுவாங்க. அந்த மாதிரி புது மாப்பிள்ளை நம்மளை ரேக்கிங் பண்ணுவாங்க, சீனியர் ஓட்டு வாங்கணும் அப்படின்னு போனேன். 3 பேர் வாழ அப்படின்னு நான் வந்தேன். சொல்லி நல்ல இடம், நம்ம மாமனார் வீட்டில் நல்லா சொத்து இருக்கு, வீடே 6 வச்சிருக்காரு. அவனுக்கு சீனியர் நல்லா டீட்டெயில் கொடுக்குறான். 6 வீடு வச்சிருக்காரு, நிலம்லாம் இருக்கு. மாமனார் தங்கையா ரொம்ப நல்ல மாதிரியே சைலண்ட் காட்டி. ஆனால் மாமியாருக்கு உஷாராக பேசுறது எப்பவுமே அந்த அம்மா பேசும்போது போட்டி பேசி பேசும், உள்ள ஒரு அர்த்தம் இருக்கும். ஒன்றும் இல்லை, ஏதாவது ஒரு ஞாயிற்றுக்கிழமை எந்த மாப்பிள்ளை கொண்டு போனாலும் அவன் அந்த சமையல் ரூம் வந்து எங்கள் மாமனார் வீட்டில் எப்படின்னா சமையல் ரூமும் பக்கத்துலேயே டைனிங். ஸோ எந்த பொருளும் சமையல் ரூம்ல வந்து டைனிங் எடுத்து வந்து வைக்கும். எங்கள் மாமியார் என்ன பண்ணாலும் நம்ம மாமியார் எந்த மாப்பிள்ளை போனாலும் சரி அந்த பாத்திரத்தை வச்சுட்டு டைனிங் டேபிள் வரும்போது ஒன்று சொல்கிற மாப்பிள்ளை, எனக்கு வாய்ச்ச மாப்பிள்ளையே நீங்கள் தான் பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லுவோம் எவன் போனாலும். அதனால் உஷாராக சொல்கிறதெல்லாம் நம்பிடாத பண்ணாங்க. நான் பார்த்தேன், சரி பார்த்துக்கலாம், நம்ம அப்பவும் பழக்காட்டும் நல்லா பேசிட்டு. அதே மாதிரி நானும் எங்கள் வீட்டுக்கும் போனதுல அதே சீன், அதே டைலாக் வரப்போகுது, அதே இடம். எங்கள் மாமியார் பார்த்து திருப்பி வந்து மாமியார் சொல்றதுக்கு முன்னாடி நான் முந்தினேன், அத்தை எனக்கு வாட்ச மாமியார்லேயே நீங்கள் தான் பெஸ்ட்டு இருக்காங்க. சிரிச்சுட்டாங்க சிரிச்சுட்டு என்ன பண்ணிட்டாங்க, அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு சீனியர் எவனும் போட்டு கொடுத்துருக்குறாங்க. சிரிச்சுட்டு ஆமாம் சார், நிறைய எதிர்பார்க்குறோம் சார். ஒரு காலத்தில் வந்து மாப்பிள்ளை வந்து வயசில் கம்மியாக இருந்தால் கூட மாப்பிள்ளை வரும்போது ஏன் நிற்பாங்க. மாப்பிள்ளை சின்ன பையன் தான் மாமனார் இல்லை, ஆனால் மாப்பிள்ளைன்ற மரியாதை மாப்பிள்ளை வந்தால் மாமனார் எழுந்து நிற்பாங்க. அதெல்லாம் இப்போ கிடையாது. எங்கள் மாமனார் கருவு திறந்தாலும் புரிய கொடுக்குற இந்த பையன் மாதிரி தான் என்னை பார்ப்பாரு. போனோம்னா முதல் கேள்வியே என்னப்பா ப்ரொமோஷன் வந்துதா ஏதோ அவங்க வேலை செய்யும்போது மாதம் ப்ரொமோஷன் வாங்கின மாதிரி நம்மள வேலை வச்சுக்கிறதே பெரிய விஷயம். பட்டி பண்ணி சொல்லிட்டு வரும் மாப்பிள்ள ப்ரொமோஷன் வாங்க இல்லை வாங்க, அதுவே நம்ம வாங்கினத வர அவ்வளோதான் அப்படின்னும். இது முடிஞ்சுது. அதே மாதிரி சார் மாமியாருக்கு 20-25 வருஷத்துக்கு முன்னாலெல்லாம் 30 வருஷத்துக்கு முன்னாலெல்லாம் மாமியாருக்கும் மாப்பிள்ளை எதுக்கே வரமாட்டாங்கன்னு சொல்லுவாங்க. வரமாட்டாங்க. இந்த தூணுக்கு பின்னாடி நின்று பேசுவாங்க, சமையல் ரூம் பின்னாடி நின்று கருத்து பேசுவாங்களாம் மாப்பிள்ளை இருக்குங்க. இப்போ அப்படிலாம் கிடையாதுங்க. எங்கள் மாமியார் எனக்கு தெரியும், சோஃபாவில் கால் மேலே கால் போட்டு சௌகரியமாக உட்காந்து பேசுவோம். ஏன்னா அவங்க வீட்டு சோஃபா அது என்ன மாப்பிள்ளை எத்தனை ஆண்டு சொல்லியிருக்காங்க, புது சர்ட்டு போடாதீங்க உங்களுக்கு கேவலமாக இருக்குதுன்னு என்கிட்டே சொல்லுங்க. அப்படின்னு நான் சொன்னேன், இல்லைங்க சார் உங்கள் பொண்ணு தான் எடுத்து கொடுத்துருங்க. ஆமாம்மா அவருக்கு யார் நல்லா போட்டாலும் பிடிக்காத அப்படின்னு நம்மளுக்கு மரியாதை சார். இவங்க ஏன் சார் 20 வருஷத்துக்கு முன்னாலெல்லாம் ஒய்ஃபுன்னெல்லாம் காலையில் எழுந்து குளிச்சுட்டு தலை முடிக்கிட்டு ஹஸ்பண்ட் கால்கிட்ட வந்து வச்சிருக்கோம் பார்த்துருக்கோம். நம்ம அவ்வளோதான் எதிர்பார்க்கல சார். துணிவிகளை பையன் கால்கிட்ட வந்து கத்துறான், இன்னும் 2 நிமிஷத்துல எழுந்துக்கலன்னா அம்மா உங்க மேலே தண்ணி ஊற்ற சொல்கிறாங்க. நம்ம மரியாதை அவ்வளோதான். 20 வருஷத்துக்கு முன்னால் ஹஸ்பண்ட் சாப்பிட்ட தட்டில் தான் ஒய்ஃப் சாப்பிடுவாங்க இருந்துதான். நம்ம அவ்வளோதான் எதிர்பார்க்கலாங்க. சாப்பாடு போடும்போது ரசம் ஊற்றும் போதே அப்படியே கையை எடுத்து கழிட்டாதீங்க, தட்டை கழுவி வைங்க அப்படின்னு. ஏன்னா அப்போ இருந்தாலும் சில பேர் சொல்லுவாங்க சார், ஒய்ஃபு வரவே என் ஒய்ஃபு எனக்கு மரியாதையே தரல அப்படின்னா. ஒய்ஃபு கிட்ட மரியாதை எதிர்பார்க்கறவங்க முட்டாள். நான் அதெல்லாம் கடந்து ரொம்ப நாளாக ஆமாங்க. எதுவும் கேட்கல, டக்குன்னு ஏதாவது எனக்கு தோணுச்சுன்னா சொல்லிடுவேன்.
சார் நம்ம ஏதோ ஒரு கம்பராமாயணத்தை புக்கு படிக்கிறோம், அதே புக்கு ஏற்பாடு பண்ணுறோம். ஒரு புக்கு படிக்கிறோம், திடீர்னு ரெஃபரன்ஸ் 2ஆவது புக்கு எடுப்போம். என் ஒய்ஃப் எப்பவுமே அப்படின்னா ஒரு பொருளை எடுத்தா அங்கேயே திரும்பி வைக்கணும், அப்படிதான் அடுத்த பொருளை எடுக்கணும். ரெஃபரன்ஸ் பார்த்துட்டு 4 புக்கு எடுத்து தான் சார் ஆகணும். அங்கேருந்தே கற்றுலாம், 8 இடத்துல வைங்க, 8 இடத்துல வைங்க, 8 இடத்துல வைங்கன்னு எரிச்சலாக இருக்கும். ஒரே ஒரு நாள் திருப்பி சொன்னேன், சரி 20 வருஷத்துக்கு முன்னால் நான் வண்ணாரப்பேட்டிலேருந்து எடுத்துட்டு வந்தேன், திருப்பி வச்சு வாங்கினேன், அதோட சரி இருந்தாச்சு. ஒவ்வொரு ஆளும் இதே சொல்லியிருக்க முடியாதுல்ல. என்ன ஒரு 2 நாம போனோம் சார். ஏன்னா நிறைய பேர் ஒய்ஃபுக்கு மரியாதை தெரியல, அதுவும் ஆஃபீஸுக்கு போகிற ஒய்ஃபுக்கு மரியாதைன்னா எல்லாத்துக்கும். சில பேர் இந்த மாப்பிள்ளைங்க பொண்ணு பார்க்கும்போது கேட்குறாங்க, ரொம்ப தமாசா இருக்கும். அதாவது படிச்சு இருக்கணுமா பொண்ணு, அழகா இருக்கணுமா, சரியா, கை நிறைய சம்பாதிக்கிற மாதிரி வேலைக்கு போகணுமா. ஒரு பொண்ணு எதிர்பார்ப்பு படிச்சிருக்கணும், அழகா இருக்கணும், கை நிறைய சம்பளம் வாங்கணும், அடக்கமா வேற இருக்கணுமா. அந்த காம்பல எப்படி அடக்கம் வரும்? அதான் படிச்சிருச்சு, அப்புறம் எப்படி அடக்கம் வரும்? நம்ம ஏதாவது ஒன்றுக்கு தான் ஆசைப்படுறோம். சார் என் ஒய்ஃபு எம்என்சி கம்பெனியில் வேலை செய்யலாம் சார், கை நிறைய சம்பளம் வாங்குற, அப்படியே என்கிட்ட கொடுக்கணும். நமக்கு 2வது வருவாங்க. அப்போ அவங்க சில விஷயத்துல அப்படி இப்படி தான் இருப்பாங்க. எப்படி இவ்வளோ வேலை வாங்குவாங்க, அதெல்லாம் கவலைப்படக்கூடாது. ஆனால் என்ன ஒன்று சார், முதல் நாளே சொல்லி தொலைக்காது. திடீர்னு காலையில் இருந்து என்னை எங்கள் ஆஃபீஸில் ட்ராப் பண்ணுங்க, நீங்கள் எங்கள் கார் வராதுன்னுவான். எரிச்சலாக இருக்கும். ஏன்னா நம்ம வேற ஐடியாவில் இருக்கோம். என் ஆஃபீஸு இந்த பக்கத்துலேருந்து 5 கிலோமீட்டர், அவங்க ஆஃபீஸு இந்த பக்கத்துலேருந்து 5 கிலோமீட்டர், அவங்க ஆஃபீஸ் கேட்லேருந்து டைம் ஆஃபீஸே 2 கிலோமீட்டர் சார். உள்ள பெரிய கம்பெனி முன்னாடி சொல்கிறதுக்கு இருந்தாங்க, விடுங்க வாங்க அப்படிங்களா, டக்குன்னு நினைப்பேன். என்ன மாதம் எவ்வளோ காசு ஆஃபீஸில் விடுறாங்க, எரிச்சலாக இருக்கு. அங்கே என்னை விட 20 வருஷம் சின்ன பையன் வந்தேன். ஆனால் அவள் தான் எங்கள் ஒய்ஃபுக்கு பாஸ், டீம் லீடர்னு பேர், எம்என்சி கம்பெனியில். என் ஒய்ஃப் சொல்கிறா, எங்கள் டீம் லீடரு குட் மார்னிங் சொல்லுங்க, குட் மார்னிங் சொல்லுங்க. எனக்கா போவோம், நானும் என் ஆஃபீஸில் ஜிஎம்ங்க, நான் வந்து இன்னொரு ஆஃபீஸில் போய் சின்ன பையன் அவனுக்கு போய் நான் குட் மார்னிங் சொல்லணும், வேறு வழியில் ஒய்ஃபோட பாஸ் அவன். டக்குன்னு நான் பண்ணேன், குட் மார்னிங் சார், குட் மார்னிங் சார். அவன் சின்ன பையன், அவன் ஒரு நிமிஷம் மௌனம் சொல்லணும், நீ வேலைக்கு போலியா அப்படின்றான். எது ஸ்கூலுக்கு போலியான்னு கேட்குற மாதிரி. எஸ் சார் போல சார். திடீர்னு கோவம் வந்தது. அப்படின்னு நினைச்சேன், இது தப்பு. ஒய்ஃபு அவங்க பாஸ், நம்ம மரியாதை போகும், அதான் வந்து. அதுவும் இல்லாமல் இஷ்டம் இருந்தால் ஒய்ஃப் வேலையை விட்டு நிறுத்திட்டீங்கன்னா மாதம் வருமானம் கிடையாது. இல்லை எதுக்காக ஒன்றுக்கு ஒத்துக்கணும். டக்குன்னு நான் பண்ண அன்னைக்கு மைண்டு மாற்றினேன். ஒன்றும் இல்லை, என் ஒய்ஃப் ஆஃபீஸ்க்குள்ளே போகும்போது யாரை பார்த்தாலும் சொல்லி குப்பாங்க. அது என்ன நம்ப மாட்டீங்க. அன்னைக்கு என் ஒய்ஃப் ஆஃபீஸில் வாட்ச்மேன் பக்கத்தில் இருக்கிற வாட்ச்மேன் சொல்கிறான், இந்த பாரா சார், இந்த சார் ரொம்ப தங்கண்டா. வேறு என்ன, இந்த சார் ரொம்ப தங்கண்டா, நம்ம மேடம் தாண்டா போயிட்டு இருந்தான். வேறு என் ஒய்ஃபை சார் இன்னொருத்தர் ஆஃபீஸில் போய் அந்த பியூன் வந்து என்னை வந்து தங்கம்னு சொல்கிற அளவுக்கு முன்னுக்கு வந்துருக்கேன். அதனால தான் சிலதான் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு ஓடணும் சார். அன்னைக்கு மாற்றி எடுத்துங்க. என் ஒய்ஃப் எனக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, என்னென்ன எனக்கு பெஸ்ட் விமன் அவார்டு கொடுத்துருக்காங்க எங்கள் ஆஃபீஸில். எனக்கா ஏன்னா பெஸ்ட் விமன் அவார்டு ஒய்ஃபு கொடுக்குறான், நம்ம ஒரு வாரத்துக்கு கேட்கலையே. சரி விட்டேன், வெரி குட்மா. டக்குன்னு எது கொடுத்தாங்கன்னு கேட்க முடியாதுல்ல. வெரி குட் வெரி குட், உங்களுக்கு இதுவே லேட்டு ஓ அப்படின்ட்டு அனுப்பிச்சிட்டு நான் உங்கள் ஹெச்ஆருக்கு ஃபோன் பண்ணி கேட்டேன், சார் ரொம்ப தேங்க்ஸ் சார், எங்கள் ஒய்ஃபுக்கு வந்து பெஸ்ட்டு விமன் அவார்டு கொடுத்துருக்கீங்களா? ரொம்ப தேங்க்ஸ் சார். அந்த ஹெச்ஆர் அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க, ஆஃபீஸில் மொத்தம் 30 லேடிஸ் இருக்குது, ஒவ்வொருத்தருக்கும் அல்பபெட்டிக் ஆர்டரில் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வருஷம் கொடுப்போம். 2வது 2 வருஷத்துக்குள்ளே ரிட்டையர் ஆகிட்டாங்க. உங்கள் ஒய்ஃபுக்கு எல்லா அல்பபெட்டிக்கில் வந்ததுன்னா, அதாவது என்ன 30 லேடிஸ்க்கு யாருக்காவது ஒருத்தர் கொடுக்கணும்னு கொடுத்துருக்கோம். நம்மளுக்கு அது தெரியாமல் பெஸ்ட் நினச்சி வீட்டுக்கு போயிருக்கு. நம்ம என்ன பண்ணா சார், வெறும் சர்டிஃபிகேட் கொடுத்து அனுப்பிடுறான். சர்டிஃபிகேட்டோட சேர்த்து ஒரு புத்தர் சிலையை கொடுத்துட்டான். என் ஒய்ஃப் அதை வீட்டுக்கு எடுத்து போயிட்டாங்க. எங்கள் அம்மா கிட்ட புத்தர் சிலையை காமிச்சு, நான் தான் எங்கள் ஆஃபீஸில் பெஸ்ட் விமன்னு சொல்லியிருக்கேன். எங்கள் ஒய்ஃபு எந்த மாமியார் ஒத்துப்பாளா? இல்லை, ஒரு மாமியார் கிட்ட போய் நான் தான் பெஸ்ட் விமன் அப்படின்னு மருமக சொன்னால் ஒத்துப்பாங்க. எங்கள் அம்மா சண்டைக்கு எப்படி சண்டை வலிக்கிறதுன்னு பார்த்தாங்க. டக்குன்னு எங்கள் அம்மாவுக்கு புத்தர் மாட்டினாங்க. புத்தரை பார்த்துட்டாங்க. அவங்க ஐயோ இதுதான் புத்தர் சொல்லி கொடுத்து
எங்க வீட்டுக்கு அது வந்து தர்மஸ்ரீ அவார்டு கொடுத்த மாதிரி இன்னும் தூக்கி போட்டுருந்தீங்க. ஆமாம்மா, புத்தர் வீட்டுக்குள்ள வைக்கக்கூடாது, வீடு விளங்காதுங்கிறாங்க. யாரு? எங்க அம்மா. இந்த அம்மா வீடு விளங்காதுங்கிறாங்க. இதே நான் விருது வாங்கினேன் 2 நான் உள்ள போய் மாட்டேங்கிறேன். என்னது வேற வழி இல்லைங்க. எங்க அம்மா சொல்றாங்க, புத்தர் இருந்ததுன்னா வீட்டில் சண்டை சச்சரவு கண்டிப்பா இருக்கும். சார் ஒன்றும் இல்லை சார், எங்க அம்மாவை பொறுத்தவரைக்கும் புத்தகங்கிறவர் நடுவில் ஒய்ஃபையும் குழந்தையும் விட்டு வெளில விட்டுனாங்க. அவ்வளோதான். அவங்ககிட்ட நம்ம போய் சொல்ல முடியாது. உட்கார்ந்து புத்தர் போதிமலைக்கு போனார், ஞானம் கிடைச்சது, 8 பேர் உண்மை சொன்னார், ஆசையை துன்பத்துக்கு காரணம்னு சொன்னார். அதெல்லாம் எங்கள் அம்மாவுக்கு புரியாது. எங்கள் அம்மாவுக்கு அது ஒன்று வந்து புத்தர் சரியில்லை, ஓ என் ஒய்ஃபு அதை இங்கே தான் வைக்கணும், அது எனக்குன்னு கொடுத்தது, எங்க போட்டு வச்சுப்பேன். 2 திடீர்னு எங்கள் அம்மா சொன்னாங்க, பார்த்தீங்களா நான் சொன்னது சரியா கேட்டா, புத்தர் வந்தவங்களாம் சண்டை ஆரம்பிச்சுட்டு போட ஆரம்பிச்சுட்டு அவங்க தான் கட்டில என் ஒய்ஃபை கூப்பிட்டு கவலைப்படாத, புத்தர் கடைய மாமிஸ் கடைய அப்போதான் போகிற வரவங்களை பார்த்து பெருமையாக பண்ணுவாங்கன்னு நினைச்சேன். அதில் எந்த விதத்திலையும் நீங்கள் எப்படியா இருந்தாலும் மகிழ்ச்சியாக இருக்கணும்னா சிரிச்சுட்டே இருக்கணும். அதான் மற்றவங்களை பார்க்கும்போது அந்யோன்யமாக சிரிக்க ஆரம்பிங்க. சில பேர் பிக்னிக்னு போகலாம் சார், பார்க்கும்போது பாவமாக இருக்கும். அன்னைக்கு மேற்பாளையத்துக்கு போகிறான் ஒரு ஃபேமிலி, ஹஸ்பண்டு ஒய்ஃபு, ஒரு பொண்ணு, ஒரு புது பையன். ஹஸ்பண்டு லேப்டாப், ஒய்ஃபு காரில் ஃபோன் வச்சு பேசுறது. அந்த பெரிய பொண்ணு பெரிய பொண்ணு ஆரம்பில்லை, அது வந்து காமிக்ஸ் பார்த்துட்டு, இந்த குட்டி பையன் இதில் செல்ஃபோனில் கேம் விளையாடிருக்கான். 4 பேர் எங்கே போகிறீங்கன்னு கேட்டேன். ஊட்டிக்கு பிக்னிக் இருந்தாங்க. பிக்னிக் போகிற மூஞ்சிலாம் நீங்கள் இங்கேயே பேச மாட்டீங்க, அங்கே போய் இதாக பண்ண போகிறீங்க, அது இங்கே பண்ணாங்கன்னா ஊட்டியில் பண்ணானா. ஆக மனிதர்களை புரிந்து கொள்ளுங்க, மனிதர்களிடம் அன்பாக இருங்க சார். சிரிங்க சார், சிரிச்சாலே போதும், பாதி கவலைகள் தீர்ந்துடும். அந்த சிரிச்சு டிவி பாருங்க, தப்பில்லை. ஆனால் எனக்கு சீரியலையே பார்த்துருக்காங்க, அது என்ன தெரியல. உங்கள் இதான் நானும் போராட்டத்துலாம் சொல்லிங்க சார், நானும் இவரெல்லாம் சீரியல் பார்க்காது. உண்மையிலே ஆராய்ச்சியில் சொல்லியிருக்காங்க, சீரியல் பார்க்க 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 மூளைகள் அது ரொம்ப பதிஞ்சு மனநோயாளியாக மாற்றோம்னு சொல்லியிருக்காங்க. நான் இப்போ இதெல்லாம் பேசுறது லேசுன்னு எனக்கு தெரியும், எப்படிதான் எனக்கு பார்க்காம இருக்க போகிறது. ஏன்னா நான் ஊருக்குள்ளே பேசுகிறேன், நம்ம கிட்டே யாரும் ஒன்றும். என் ஒய்ஃபு எப்பவும் டிவியில் தான் இருக்காங்க, நாம தான். அன்றைக்கி அவர் ஏதோ சீரியல் பார்த்து தான் நான் அப்போ தான் வேணும் அப்படின்னு பார்த்தா உள்ள சீரியலில் ஏதோ ஒரு ஆள் சூப்பர் பார்த்தா கிட்டத்தட்ட உண்மையிலே பார்க்கும்போது எங்கள் மாமனார் மாதிரி தான் இருந்தது மூஞ்சி. நான் ஒருத்தன் வாயில் அன்றைக்கி வாசனை சரியில்லை, சும்மா இல்லாமல் என் ஒய்ஃபை குசிப்படுத்தலான்னு நினச்சிக்கின்னு, ஏய் அதனால பாறேன் உங்கள் அப்பா மாதிரி இல்லை அப்படின்னு. கிட்ட உங்களே கொஞ்சம் அவர் மாதிரி தான் இருக்குன்னு சொல்லுப்பா ஒரு 50s. அவன் என்ன பண்ணிட்டாங்க, அப்போ எங்கள் அப்பா நான் பைக்கு வா அப்படின்னா, இன்னும் அது தெரியாம பேசுகிறோம். ஒன்றும் இல்லைங்க, அந்த சீரியலில் அந்த கேரக்டர் பைத்தியம், எனக்கு அது தெரியாம அந்த மூஞ்சி பார்த்தவொன்னு உங்கள் அப்பா மாதிரி இருக்காருன்னு சொல்லிட்டேன். அவள் வந்து ரொம்ப இன்வால்வ் ஆகிருக்கா என் ஒய்ஃபு. அந்த பைத்தியத்தை பார்த்துட்டு எங்கள் அப்பா பைத்தியம், ஆக்சுவலாக அவங்க அப்பா அனுபவிச்சுதான், ஆனால் அதையும் சொல்ல முடியாது சார். எவ்வளோ கஷ்டம் சார். நீங்கள் டிவி பார்க்கறதா எது சிரிப்பு சேனலோ அதை பாருங்க, உண்மையிலேயே மனசு மகிழ்ச்சியாக இருக்கும். அதை பார்த்துட்டு தூங்குங்க, நல்ல தூங்குவோம். மனிதர்களை படித்துக் கொள்ளுங்க. புத்தர் ஒரு வார்த்தை சொன்னார், வாழ்க்கை என்பது ஒவ்வொரு நாளாக வாழ்வதல்ல, ஒவ்வொரு வினாடியும் வாழ்வது, ஒவ்வொரு வினாடியும் வாழ்வது. ஓஷோ சொல்றாங்க, லைஃப் இஸ் த ஃபெஸ்டிவல், செலிப்ரேட் பண்ணுங்க, டெய்லி செலிப்ரேட் பண்ணுங்க. அது ஃபெஸ்டிவல், ஃபெஸ்டிவல் தான் வெறும் விநாயகர் சதுர்த்தி, தீபாவளி, பொங்கல் இல்லை. ஒவ்வொரு நாளுமே திருவிழாதான், ஒவ்வொரு நாளும் பண்டிகை தான். அதை நீங்கள் கண்டிப்பாக அதை கொண்டாட வேண்டும் என்று சொல்லி இந்த வாய்ப்பளித்த ஐயா அவர்களுக்கும் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை சொல்லி விடைபெறுகிறேன். அன்புக்குரியவர்களே, இவ்வளவு நேரம் குடும்பத்தில் எப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் நடக்கும், அதில் நாம் எப்படி நடந்துக்குவோம் அப்படி என்பதை இந்த ஆலய வளாகத்தில் உட்கார்ந்து எங்கள் மகிழ்ச்சியோடு அண்ணன் சொன்னதை கேட்டீர்கள். அவர் நிறைய உங்களுக்கு சொல்லணும் அப்படின்றதற்காகத்தான்
அதிகப்படியான ஒரு ஆலய வளாகத்தில் உட்கார்ந்து ஆன்மீக காரியங்களை பேசுவது அவ்வளவு சிறப்பாக இருக்காது என்பதற்காகத்தான் நானும் குறைத்து அவருக்கான நேரத்தை கொடுத்தேன். பொதுவா இந்த உலகத்துல வாழ்றது எப்படி, நல்லபடியா வாழ்ந்து இறைவன்கிட்ட போய் சேர்றது எப்படி? ஒரு வயசான அம்மா எப்ப பாரு காலையில சொன்ன கடவுளே நான் ரெடியா இருக்கேன், எப்ப என்ன கூப்பிட்டுக்க போறேன், எப்ப என்ன கூப்பிட்டுக்க போறேன்னு சொல்லுவோம். டெய்லி சொல்லிட்டு இருக்கோம், கடவுளே நான் ரெடியா இருக்கேன், என்ன கூப்பிட்டுக்க மாட்டேன். அந்த அம்மாக்கு 4 பேரை பசங்க. ஏன்னா நம்ம பாட்டி டெய்லி எப்ப கூப்பிட்டுக்க போறேன், எப்ப கூப்பிட்டுக்க போறேன்னு சொல்லுது. இவனும் கூப்பிடுற மாதிரி தெரியல, அதனால கடவுளும் கூப்பிடுற மாதிரி தெரியல. நாளைக்கு ஒரு ஐடியா பண்ணா, காலையில எழுந்தோட பாட்டி கடவுளே என்ன எப்படி கூப்பிட்டு போறோம்னு ஒரு பேரை மேல இருந்து கண்ணாடி வச்சு இந்த சூரிய லைட்டை மூஞ்சில அப்படி அடிக்கிறது. இன்னொருத்த மெத்தமாக இருந்து மகனே நான் உன்னை எடுத்துக்கொள்ள போகிறேன்றது. அடுத்த ஒரு 2 பேர் அப்படியே கட்டில மெதுவா அப்படி மேல தூக்குறது அப்படின்னு முடிவு பண்ணிட்டான். அடுத்த நாள் 2 பேர் அந்த மாதிரி கடவுளே என்ன எடுத்துக்க போறது டப்புன்னு ஒருத்தன் அப்படியே லைட் அடிச்சா மேல. உனக்கு கீழே ஒரு பையன் மெதுவா கட்டில தூக்கணும்னா மேல இருந்து ஒருத்த மகளே உன்னை நான் எடுத்துக்கொள்ள போகிறேன். அவ்வளவுதான் அந்த பாட்டி ஐயோ என்னை யாராவது காப்பாத்துங்க, என்னை யாராவது காப்பாத்துங்கன்னு. இப்போ வந்து நம்ம டெய்லி எடுத்துக்கணும் எடுத்துக்க போற நேரத்துல வேணான்றீங்க. அப்போ ஒரு மொனாட்டனைஸா ஒரு சடங்காக சொல்லுவது. அண்ணன் சொன்னதனுடைய சாராம்சம் என்ன? எப்போ உணர்ச்சியை அடக்க வேண்டும் எப்படி வச்சிருக்கோம். நான் ஒரு முறை அவசரமா திருச்சிக்கு போகணும், ட்ரெயின்ல டிக்கெட் கிடைக்கல, பஸ்ல எல்லாரும் கோயம்பேடு போயிட்டோம். பெரியவனா இருந்தாலும் சின்னவங்களா இருந்தாலும் பஸ்ல ஏறணும்னு என்ன நினைப்பாங்க? ஜன்னலோட சீட் கிடைக்கணும், கடவுளே ஜன்னலோட சீட் கிடைக்கணும், ஜன்னலோட சீட் கிடைக்கும். வெளியில போனேன், ஜன்னலோட சீட் கிடைச்சிட்டு உட்காந்துட்டேன். உட்கார்ந்த போது எனக்கு இன்னொரு டவுட் வந்துச்சு, என்ன மாதிரி எவனா குண்டா பக்கத்துல வந்துட்டா, கடவுளே எவனா ஒல்லியா வரணும்னா ஒருத்தன் ஒல்லியா வந்தான். உள்ள உட்காந்த பிறகு தான் தெரிஞ்சு அவன் ஃபுல் தண்ணி. என்னடா இவனை குட்டிக்கு உட்கார வச்சுமே நான் ஏஞ்சி வேற இடத்துக்கு போலாம்னா அவன் டோன்ட் வரி பிரதர் சிரோன்னு. சரி அவன் வேணா ஜன்னல் ஓரம் விட்டுறீங்களான்னு, நீங்க வேணா ஜன்னல் ஓரம் வந்துறீங்களா, காத்து பட்டா எனக்கு ஆவாது பிரதர்னா. இப்ப நானும் ஏஞ்சி போக முடியாது, அவனும் இந்த பக்கம் உட்கார முடியாது. என்னடா பண்றது, நம்மளா வந்து விளக்கு வந்து கொண்டாட பார்த்து வாந்தி எடுக்க போறான். இப்படி ஓதணும், ஜன்னல் கிட்ட வந்தா வாந்தி எடுக்கல, திருப்பி ஜன்னல் கிட்ட வந்தா இப்படியே தாமரை வரைக்கும் வேணுமா வாந்தி எடுக்க மாட்டான். தாமரை தாண்டி நாங்க கோவம் வச்சு என்ன வாந்தி எடுக்க என் தலைமையில எடுக்கிட்டான். இப்படி சொன்ன பின் சீட்ல இருந்து 2 பேர் சொல்றான், முன்னாள் 2 பேர் குடிச்சுட்டு நான் கரெக்டா பண்றான் பத்தியா. அதுக்கு இன்னொரு சொல்றான், இவனாவது கொஞ்சம் குடிச்சுக்கிறான், தலைமையில எடுன்னு சொல்றான் பத்தியா, அவன் நிறைய குடிச்சுக்கிறான் போறது. அப்போ எந்த இடத்துல உணர்ச்சியை காட்டும், எப்படி நடந்துக்கணும், எதை பாசிட்டிவா எடுத்துக்கணும், எதை நெகட்டிவா எடுத்துக்கணும் சொன்னாரு. ஏன் சீரியல் பாக்காதீங்கன்னு சொல்றேன்னா 24 மணிக்கு நீங்க எப்ப பாரு சீரியல் எவனாவது வச்சு அழுதுனேறான். அவன் அங்க எழுதுறான், நம்ம ஊர்ல வந்து அதை பார்த்து நீங்க உட்காந்து இதை அழுது. அவன் தான் அழுகுறா, நீ ஏன் அழுகுறான்னா அவன் ஏன் அழுகுறான்னு தெரியல, அதனால நான் அழுகுறேன். ஒரு நாள் அந்த சீரியல் நடிக்கிற பொம்பளை கேட்டேன், நீ ஏன் அழுகாம 3 வருஷமா அழுதுறான்னா நான் ஏன் அழுகுறேன்னு எனக்கு தெரியல, டைரக்டர் அழு சொல்றாரு, நான் அதனால அழுகுறேன். ஒரு நாள் அந்த டைரக்டர் கேட்டேன், 3 வருஷமா பொம்பளை பிள்ளை அழுக வச்சிருக்கேன், இது உனக்கே நல்லா இருக்கிறாங்க. அதுக்கு சொன்னான் சஸ்பென்ஸ், அவன் ஏன் அழுகுறான்னு தெரிஞ்சா சீரியல் முடிஞ்சிடும். எப்படா சீரியல் முடிக்கிறான்னா அவன் ஏன் அழுகுறான்னு எனக்கு தெரிஞ்சா முடிஞ்சிடும், அவளுக்கு தெரியாம அழுதுனே கிடையாது. அப்போ இந்த சமுதாயத்தில் பேசுதல் சொல்லுதல் ஒரு சொல். இப்போ இவ்வளவு நேரம் நீங்க உட்கார்ந்து அண்ணன் பேசுறது இவ்வளவு உற்சாகமா கேட்கறீங்க, என்ன அந்த சொல்லுக்கு இருக்கிற ஆற்றல். நம்ம எல்லாருடைய சொல்லுக்கு ஒரு ஆற்றல். ஒரு டீ கடைக்காரன் காலையில 5 மணிக்கு டீ போடுவோம், அப்படி போடும்போது நமக்கு ஒரு சாமியார் கணக்கு போவார். உடனே முதல் டீ அவருக்கு கொடுப்பான், சென்டிமெண்டா காசு வாங்க மாட்டான். அவர் வாங்கி குடிச்சுட்டு போயிடுவார். அவரு ஒண்ணு சொல்ல மாட்டார், இவனு ஒண்ணு சொல்ல மாட்டான். முதல் டீ ஒரு சாமியார் கொடுக்கணும்னு திருப்தி, அவர் வாங்கி குடிச்சுட்டு போயிடுவார். இது மாதிரி 5 வருஷம் நடக்குது. டெய்லி கரெக்டா 5 மணிக்கு அவன் கடை இருந்து அப்படி போவாரு, உடனே முதல் டீ கொடுப்போம், வாங்கி குடிச்சுட்டு போயிடுவார். ஒரு நாள் அவன் அப்படி கடையை திறந்தாரு, சாமியார் தான் டீ போட போனப்போ அந்த ஊர் தாதா வந்தான், எனக்கு ஒரு டீ போடு முதல்ல. இல்லைங்க முதல்ல சாமியார் டீ போட்டு அடுத்தது ஒரு டீ போட்டு. அதெல்லாம் கிடையாது, நான் அவசரமா போனேன் எனக்கு டீ போடணும். இல்லைங்க 10 வருஷமா அவருக்கு கொடுக்குற பழக்கங்க, அவர் கொடுத்துட்டு 2வது டீ ஒன்று நான் அவசரமா போனேன் எனக்கு டீ போடு. இல்ல சார் முதல்ல அவருக்கு நான் அவசரமா போனேன் எனக்கு டீ போடணும்னா அந்த சாமியார் நம்பர் அப்படின்னாரு, அதாவது அவர்கிட்ட கொடுத்துருந்தாரு. உடனே சரின்னு சொல்லிட்டு அவருக்கு முதல்ல டீ கொடுத்தான் அந்த ரவுடி. அவன் வாங்கி குடிச்சு அப்படி போனாங்க, ஒரு லாரி அடிச்சு சேர்த்து போயிட்டாங்க. உடனே இவன் இந்த டீ கடை ஆரம்பிச்சா அந்த சாமியார் தான் ஏதோ சாமி விட்டா போட்டு, என்ன சாமி இப்படி பண்ணிட்டீங்களேன்னு. அது அந்த சாமியார் சொன்னான், நான் ஒன்றும் சொல்லியேன், வந்ததுல இருந்து அவன் தான் சீக்கிரம் போகணும்னா சீக்கிரம் போயிட்டான். அப்ப நம்ம சொல்லுக்கு ஒரு பவர் இருக்கு. இங்கே உட்கார்ந்து இருக்கிற நீங்கள் இந்த ஆலய வளாகத்தில் 4-5 நாள் கூடி மிகப்பெரிய பொருட்செலவில் மிகப்பெரிய மக்களை திருப்திப்படுத்தணும் ஏன் நினைக்கிறாங்க? இந்த பெரியவங்களுடைய ஆசை. இப்போ உங்க பெரியவர் வந்து சார் உங்களுக்கு சொந்தமா வீடு இருந்தான்னு கேட்டா இருந்தா இருக்கணும், இல்லைன்னா இல்லைன்னு. உங்களுக்கு சொந்தமா காது இருக்குதான்னு கேட்டா இருந்தா இருக்கணும், இல்லைன்னா இல்லைன்னு. அவர் என்ன பார்த்து உங்களுக்கு அறிவு இருக்கா அப்படின்னு கேட்டா நம்ம யாராவது பார்த்து மற்றது ஏதாவது இருக்குதான்னு கேட்டா இருந்தா இருக்கு இல்லைன்னு சொல்லுவோம். ஆனா அறிவு இருக்கான்னு கேட்டா நம்ம கோவம் வருது. ஏன் கோவம் வருது?
3 காரணம். அறிவு இருக்கா நம்ம யாராவது கேட்டா நம்ம கோவத்துக்கு 3 காரணம். நம்பர் 1, இது வரைக்கும் நம்ம இருக்குன்னு நினைச்சிருக்கோம், இவர் டவுட்டா இருக்கான்னு கேட்கிறாரு. 2வது காரணம் என்ன தெரியுமா, நமக்கு இல்லைங்கிறத கண்டுபிடிச்சிட்டாரு. 3வது காரணம் தான் ரொம்ப முக்கியமான காரணம். இப்போ ஒரு டாக்குமெண்ட் கொடுத்து நிரூபிக்க முடியாத கேள்வி வரும்போது நம்ம கோவப்படுவோம். இப்போ என் வயசு என்ன, பெர்த் சர்டிஃபிகேட் காட்டி நிரூபிச்சிடணும். நான் என்ன படிச்சிருக்கேன், என் டிகிரி சர்டிஃபிகேட் காட்டி நிரூபிச்சிடணும். எங்க வீடுக்கு அட்ரஸ் புக்கை காட்டி நிரூபிச்சிடணும். ஆனா எனக்கு அறிவு இருக்குன்னு ஏதாவது சர்டிஃபிகேட் கொடுக்க முடியுமா? இந்த டாக்டருக்கு அப்படி டாக்டர் எனக்கு அறிவு இருக்குன்னு சர்டிஃபிகேட் கொடுக்கணும், கொடுப்பானா? கொடுத்தானா அந்த டாக்டருக்கு அறிவு இல்லைன்னு. ஆனா வள்ளுவன் சொல்றான், யாருக்கு அறிவு தெரியுமா? யார் ஒரு ஊர் மக்களினுடைய தேவைக்காக முயற்சி செய்கிறார்களோ, அவர்களை மகிழ்ச்சிப்படுத்த வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்களோ, அவர்களுக்கெல்லாம் அறிவு இருக்கிறது என்று வள்ளுவன் சொல்றான். அந்த அறிவார்ந்த கூட்டம் தான் இங்கே உங்களை எல்லாம் கூட்டி உட்கார வைத்து இவ்வளவு நேரம் எங்களை அழைத்து பேச வைப்பதற்கு அடிப்படை காரணம் கோயிலை முன்னிறுத்தி எப்படியாவது என் ஊர் மக்களை மகிழ்ச்சிப்படுத்த வேண்டும். இந்த கூட்டத்திலிருந்து விரைஞ்சு போகும்போது 2-3 விஷயங்களையாவது, நல்ல விஷயங்களை அவர்கள் தெரிந்து கொண்டு கடந்து போக வேண்டும் என்றுதான். பெரியவங்க நம்ம அறிவை கட்டுக்கிறோம். யோசிப்பாங்க, ஒரு பஸ்ல ஒரு வயசானவர் உட்காந்துருக்காரு, பக்கத்துல இந்த காலத்து பையன் ஒருத்த போறான், காதல மாதிரி இன்னும் வாக்கி டாக்கி இன்னும் வச்சிருக்கான். இவர் உட்காந்துருக்காரு, இவன் கையில இன்னும் நிறைய பேக்கெட் வாங்கி போறான், வாங்கி தின்றான், பிரிக்கிறான், தின்றான், அப்படி போறான். பக்கத்துல ஒரு பெரியவர் உட்காந்துருக்கான், கவலையே பண்ண அவன் பிரிச்சான், தின்னான், எல்லாம் பண்ணான். பக்கத்துல ஒரு இருக்கிறவருக்கு ஒரு கவரை பிடிச்சான், அது போட்டான், அடுத்தது தின்னான், நான் தின்னு முடிச்சு பஸ் போய் எடுத்து நினைச்சு. இப்ப இந்த பெரியவர் கை நீட்டி என்ன பண்ணாரு, ஒரு 10 ரூபாய்க்கு வேறு வாங்கினார். வாங்கின உடனே இந்த பையன் நீட்டி, எப்பா 2 கடலை எடுத்துக்கோ, 2 கடலை எடுத்துக்கோண்டார். அவன் நோ, ஏன்னா இவர் 10 வருஷத்துக்கு முன்னால பேக் பண்ணதான் வாங்கி தின்னுவாரு. அப்ப கொடுத்தாலும் திரும்பிட்டார். அவர் எடுத்துக்கோ 2 கடலை. வேணாம், சும்மா எடுத்துக்கோ 2 கடலை, எனக்கு வேணாம்னு சொல்றாங்க. அதுக்கு இந்த பெரியவர் சொன்னார், அப்படி இல்லப்பா, பக்கத்துல இருக்கிறவனை பார்க்க ஊற்றி சாப்பிட்டா அது சாணியத்துக்கு சமம், கொஞ்சம் எடுத்துக்கொண்டார். இவ்வளவு நேரம் அதை தான் அவன் செஞ்சான். அப்போ ஒரு பெரியவர்களுடைய அறிவுரை, முதியவர்களுடைய ஆற்றல், கோயிலுடைய பக்தி, ஊருடைய கட்டு. இப்போ நாங்க வந்து உட்கார்ந்த போது எங்களுக்கும் டவுட் ஆச்சு, என்ன வருவாங்களா இல்லையான்னு. ஆனா கொஞ்சம் கொஞ்சமா வந்து சேர்ந்துருங்க. ஏன், எப்படியாவது இந்த ஊர் பெரியவர்கள் நமக்காக ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். நமக்கு தூக்கம் முக்கியம் இல்ல, கேட்குதோ கேட்கிறோமோ கேட்கலையோ, புரியுதோ புரியலையோ, அங்கே வந்து உட்கார்ந்து அந்த பெரியவர்களை மரியாதை செய்து விட வேண்டும் என்ற எண்ணத்தில் வந்து உட்கார்ந்து இருக்கிறீர்கள். இந்த உற்சாகம் தான் இந்த ஊரை காப்பாற்றும் என்பதை நீங்க மறந்து விடாதீங்க. எல்லா சைடும் என்ன நேரடி என்ன ஆயிடும் சொன்னா, இப்போ நீங்க எல்லாரும் திருவிளையாடல் படம் பார்த்துருக்கீங்க, பெரியவங்களா இருக்கு, நிறைய பேர் திருவிளையாடல் படம் பார்த்துருக்கீங்க. அந்த திருவிளையாடல் படத்துல நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச சீன் என்ன, நாகேஷ் சிவாஜி பேசுவாங்கல்ல, அந்த சீன் நம்ம எல்லாருக்கும் பிடிக்கும், நீங்க நினைச்சாங்க. ஆனா அந்த சீனுக்கு பின்னால் ஒரு சின்ன கதை இருக்கு தெரியுமா? அந்த படத்தை எடுக்கணும்னு அந்த டைரக்டர் முடிவு பண்ணணும்னு சிவாஜி போய் ஹீரோவை பிக்ஸ் பண்ணார். அடுத்த நாகேஷ்கிட்ட போறார், நீங்க தான் இந்த ரோலை நடிக்கிறீங்க. நாகேஷ் சொன்னாங்க, வேணாம் சிவாஜியோட நடிச்சா நான் எடுபட மாட்டேன். இல்ல, இந்த ரோலை நீங்க நடிக்கணும்னு பிக்ஸ் பண்ணியாச்சு. பர்டிகுலர் சீன் ஷூட்டிங் நடக்குது. எது சிவாஜி கேட்கிறாருல, பிரிக்க முடியாது எதுவோ இணைக்க முடியாது, அந்த சீன் ஷூட்டிங் நடக்குது. அந்த சீன் ஷூட்டிங் முடிஞ்ச உடனே அந்த டைரக்டர் சிவாஜி கே அண்ணே சூப்பரா நடிச்சுங்க அப்படின்னு கை கொடுக்குறாரு. ஒன்னா அந்த ஷூட்டிங்ல இருக்கிற எல்லாரும் போய் சிவாஜி கை கொடுக்குறாங்க. நாகேஷ் ஒரு ஓரமா போய் நின்றுட்டாங்க, இதுதான் இந்த படத்துல நடிக்க மாட்டோம், இந்த சீன்ல சிவாஜி நம்மளை தூக்கி சாப்பிட்டாரு ஒரு ஓரமா போய் நின்றுட்டு இருந்தாங்க. உடனே சிவாஜி எல்லாரும் தலுங்க நேரா வந்து நாகேஷ் கை கொடு, நல்லா நடிச்சேன்னா. இப்ப நாகேஷ் சொன்னாங்க, என்னன்னா எல்லாரும் உங்களை வந்து பாராட்டுறாரு, நீங்க வந்து என்ன பாராட்டுறீங்க? இல்ல நாகேஷ், இன்னும் 50 வருஷம் கழிச்சு இந்த படத்தை யாராவது பார்த்தா இந்த சீன்ல என்ன ரசிக்க மாட்டாங்க, உன்னதான் ரசிப்பாங்கன்னு சிவாஜி சொன்னாங்க. அது உண்மைதானே, அவனால ரசிக்கும். இப்படி சொன்னவங்க எல்லா கூட்டமும் நாகேஷ் கேட்டான். நம்மளால எங்க கூட்டம் சேர்ந்தா ஓடிக்கோட உடனே எல்லாம் நாகேஷ் என்னன்னு சிவாஜி உங்களை பாராட்டினாரு, எப்படி நடிச்சீங்க கூட நாகேஷ் ஒரு பதில் சொல்றார். அந்த பதிலை தான் இந்த அவைக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். நாகேஷ் சொல்றாரா, இந்த டேரக்டர் இந்த படத்துல நடிக்க புக் பண்ணாரு, சிவாஜியை கூப்பிட்டு புக் பண்ணிட்டாரு. என்கிட்ட வந்து நீங்க வந்து தானா புலம்புற கேரக்டர், அதான் நீங்க அப்படின்னு தருமின்ற கேரக்டர்னாரு. நான் டெய்லி மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோயில வாக்கிங் போவேன். அங்க பைத்தியங்கிற ஒருத்தன் உட்காந்து அவனா பேசிருப்பான். டெய்லி அவனை பார்த்தேன், அவன் என்ன பண்ணுவானோ அதை தான் இங்க வந்து பண்ணேன்னாராம். அவன் தான் எனக்கு இன்ஸ்பிரேஷன் சொன்னாராம். என்ன பொருள், கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஆசை இருந்தால் பைத்தியக்காரனிடத்தில் கூட கற்றுக்கொள்ளலாம், கற்றுக்கொள்ள கூடாது என்று முடிவெடுத்தால் நம் பக்கத்து வீட்டில் திருவள்ளுவர் இருந்தாலும் அதனால் பயனில்லை. எனவே அன்பானவர்களே, தினமும் கற்றுக்கொள்ளுங்கள். இங்கே நிறைய பெற்றுக்கொண்டீர்கள், வாழ்க்கையை பயன்படுத்தி பாருங்கள். ஊர் பெரியவரை மதியுங்கள். உங்கள் கோயிலும் உங்கள் ஊரும் நலமாக இருக்கும். நன்றி, வணக்கம். இந்த சொற்பொழிவை நமக்கு வாரி வழங்கிய நாங்கள்லாம் ஏற்கனவே ஒரு வாரமாக
போயிட்டே இருந்தோம். இன்னைக்கு வந்து அண்ணாச்சி மோகன சுந்தரம் சிரிக்க வைப்பாருன்னு பார்த்தா வீட்டில் எந்த துன்பத்துக்காண்டி இங்கே வந்து பார்த்தோமோ அந்த துன்பத்தை தான் மனைவி சொல்லி எங்களை போல ரொம்ப எந்த பட்டிமன்றம் இருந்தாலும் ஒரு நகைச்சுவையாக சொன்னேன். அண்ணாச்சி வந்து எப்போதும் ஒரு மனைவி மேலே ஒரு பாசம் உள்ள ஆளு. ஒரு பட்டிமன்றத்துக்காக ஒரு எடுத்துக்காட்டாக சொல்லக்கூடிய அன்பிற்கும் ஆற்றலுக்குரிய மதிப்பிற்குரிய திரு மோகன சுந்தரம் அவர்களுக்கு ஊர் பொதுமக்கள் சார்பாக பொன்னாடை போற்றி கௌரவிப்பார்கள். அடுத்தபடியாக ஐயா பேர்லேயே வந்து ஒரு தலைப்பு சொன்னாங்க. ஐயா பேர் அருள் பிரகாசனாங்க. ஆனால் அருளை பற்றி எப்படி நம்ம சாமி கும்பிட வைக்கிறது ரொம்ப கிராம மக்களுக்கும் பக்திய வழிமுறையும் செலுத்தி வைத்த இந்த சிறப்பான நிகழ்ச்சிக்கு நமக்கு வருகை தந்து சிறப்பித்த மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய ஐயா ஜோ அருள் பிரகாஷ் அவர்களுக்கு ஊர் பொதுமக்கள் சார்பாக பொன்னாடை போற்றி கௌரவிக்கப்படுகிறது. அதாவது இந்த நிகழ்ச்சி ஆரம்பிக்கும் போது அவங்க ஒரு 8-10 வந்துட்டாங்க. அவங்க கேட்டாங்க யாருமே இல்லையா என்ன செய்யுது அப்படின்னாங்க. நாங்கள் எல்லாரும் நான் சொல்லிட்டு பாப்பா கணபதி 4 பேர் 5 பேர் தான் இருந்தோம். இல்லை நீங்கள் பேச ஆரம்பிங்க, எங்கள் ஊருக்காரங்க பூரா பேரும் உங்கள் குரலை கேட்டு வந்துடும் சொன்னேன். அதே மாதிரி நீங்கள்லாம் இந்த காலையிலேருந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு வார காலமாக இங்கே இருக்கிற அனைத்து நமது சொந்தங்கள் எல்லாருமே இரவு பகலாக முடித்து இந்த கொடை விழாவை நடத்துவதற்கு நீங்கள் எல்லோரும் முடித்திருந்து இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக செய்து கொடுத்தீர்கள். இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருந்து இதையும் இன்று இந்த அலுவலையும் இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக செய்து கொடுத்தீர்கள். உங்களுக்காக உங்கள் பாதம் தொட்டு எங்களுடைய நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு சனிக்கிழமை எல்லாருமே நேற்று கொடை விழா முடிவதற்கு கிட்டத்தட்ட காலையில் ஒரு 6 மணி அளவுக்கு ஆகிவிட்டது. அதெல்லாம் கடந்து இன்னைக்கு காலையில எல்லாரும் விருந்தினர் அனைவருக்கும் நேற்று வரைக்கும் சைவமாக இருந்தது என்று மாற்றி அசைவ விருந்து படைத்திருப்பீர்கள். அதற்கப்புறம் அனுப்புக தூங்கியிருப்பீர்கள். அந்த தூக்கத்தை எல்லாம் விட்டு இந்த நிகழ்ச்சியும் இந்த மோகன சுந்தரம் அவர் ஜோ பிரகாசம் அவர்களுடைய நிகழ்ச்சியை கேட்க வேண்டும். நீங்கள் எல்லாம் வந்து இருந்ததா சிறப்பு. அவர்கள் இருந்து சென்னையில் இருந்து வந்தது சிறப்பு கிடையாது. அவர்கள் டெய்லி இந்த பட்டிமன்றத்தை இந்த நாடுபுறம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் அனைவரும் வந்திருந்ததான் பெருமை என்று கூறி இந்த நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கிய சொரிமுத்து அவர்களுக்கும் மாப்பிளை சொரிமுத்து அவர்களுக்கும் சங்கரத்தேவர் அவர்களுக்கும் மற்றும் எனது மாப்பிளை கணபதி அவர்களுக்கும் மற்றும் குழுமி இருக்கிற நமது ஊர் பெரியவர்களுக்கும் நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சியை மிக சிறப்பாக நடத்திய ஜோபிராசா அவர்களுக்கும் மோகன சுந்தரனுக்கும் மீண்டும் ஒரு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.